ஹாய்டா அப்படின்னு பார்க்க போகிறது சிக்கக்கூடிய தி சிங்கிள் ஃபாதர் ஹைட் ஃபேமஸ் ஆடுடைய பார்ட் 5 ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோ கேட்டிருக்கும் போது ஏன் பாதியில் கட் ஆகுது, ஏன் ப்ராப்பராக எண்டிங் பண்ணுறது இல்லை அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு ரீசன் நான் இப்போ சொல்கிறேன்டா ஓகேவா. என் அக்கா நான் ரெக்கார்ட் பண்ணுற சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்கும். எனக்கு கிடைக்கிற டைமில் ரெக்கார்ட் பண்ணுவேன்னா அப்போ எங்கள் வீட்டில் யாராவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. டக்குன்னு ரூமில் லாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணணும் தெரியாது, டக்குன்னு கட் பண்ணி ஓடிடுவேன். என்னுடைய எடிட்டிங் ஆப்பில் வந்துட்டு ஒரே ஒரு ட்ராக் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். டபுள் ட்ராக்லாம் அப்புறம் எடிட் பண்ண முடியாது ஓகேவா. அதனால தான் ஸோ நீங்கள் புரிஞ்சுப்போக்கி நம்புறேன் ஓகேவா. சீக்கிரமே நான் வந்துட்டு ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி போடுற மாதிரி ஒரு டைம் எனக்கு வரட்டும் ஓகேவா. கொஞ்சம் டேஸ் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்படி சொல்லிக்கிற போகிறேன். நம்ம லாஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணி போடுறாங்க. நம்ம சின்ன வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லியிருப்பாரு. அதில் சின்ன வந்துட்டு ஆனுவல் டேயில் இருக்காங்க ஓகே, 10th ஆனுவல் டே. இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ சின்ன பாட ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சிங்க எல்லாரும் ஹாப்பியாக கேட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக பாடுவார். சின்ன எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு சின்ன ரொம்ப அழகாக இருப்பார், நிறைய ஜோக் சொல்லுவார், எனக்கு நல்லா பாடுவார். இப்படி எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபைனல் சின்ன பாடி முடிச்சுட்டு பவ் பண்ணுறாங்க, கிளாப் பண்ணுறாங்க. வாவ் சூப்பர். இனிமேல் சின்னோட சாங் கூட கேட்க முடியாதுல்ல சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது சின்ன கீழே இறங்கி வரும்போது சின்ன டீச்சர் கூப்பிட்றாங்க. சின்ன சொல்கிறாங்க, டீச்சர் சொல்கிறாங்க பாப்பா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது சின்ன போகிறாங்க, சொல்லுங்கள் டீச்சர் சொல்கிறாங்க. பாருப்பா சின்ன, உனக்கு பாடுறதுக்கு நிறைய திறமை இருக்கு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ரொம்ப நல்லா பாடுற, இப்போவே எங்கள் கணக்குலாம் நீ ஒரு சிங்கராக தான் தெரியல சரியா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நீ ஒரு சிங்கராக தான் என் கணக்கு தெரியல, ஏன்னா உனக்கு அவ்வளோ திறமை இருக்குது. உனக்குள்ள அழகு, அறிவு, பாடுறது எல்லாமே இருக்குது. அதுவும் கடவுள் வந்து உனக்கு அழகான ஒரு வாய்ஸை கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கணும் வாய்ஸ், அவன்லேயே இருக்குது. இந்த வாய்ஸில் நீ பாடுறது இந்த வேர்ல்டே கேட்கணும் சரியா. நாங்கள் மட்டும் கேட்டால் போதும், இந்த வேர்ல்டே கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க, எனக்கு ஒரு ட்ரீம் டீச்சர், எனக்கு ஒரு சிங்கிங் பண்ண சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் சரியா. அதுக்கு நீ இந்த வில்லேஜில் இருந்துச்சு கண்டிப்பாக அது முடியாது, நீ வந்து சியோல் போ சரியா சொல்கிறாங்க. சியோல் சொல்கிறாங்க. ஆமாம் அது ரொம்ப தூரத்தில் தானே இருக்குது சொல்கிறாங்க. ஆமாப்பா ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது, அங்கே போனால் ஒரு ஐடியல் ஆக முடியும் சரியா சொல்கிறாங்க. ஐடியல் ஆகும், ஒரு சிங்கர் ஆகணும்னாலும் சரி, ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஐடியல் ஆகணும்னாலும் நீ அங்கே தான் போகணும், அங்கே தான் கேப்பாப் இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் கேப்பாப்பில் போய் ஜாயின் பண்ணினாக்கா அங்கே வந்து ஒரு ஆடிஷன் எடுப்பாங்க. ஆடிஷன்லாம் கண்டிப்பாக நீ வின் பண்ணுவோம். ஏன்னாக்கா இது அழகாக பாடுறதில்ல, அது சின்ன வயசுலேருந்து மியூசிக் கற்றுக்கிட்டு தானே இருக்கு. இங்கே கற்றுக் கொடுத்தோட அங்கே பெஸ்ட்டாக கற்றுக் கொடுப்பாங்க. நீ போயிட்டு அந்த ஆடிஷனில் கலந்துட்டாக்கா கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீ அழகாக எல்லாமே ட்ரைனிங் எடுத்துகிட்டு படிக்கவும் செய்யலாம். கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் நீ ஒரு கண்டிப்பாக ஒரு ஐடியில் மாற்றிடுவாங்க சரியா. நீ வந்துட்டு கான்செப்ட்டில் பாடுவேன். அப்புறம் உன்னோட வாய்ஸ் எல்லாருமே கேட்பாங்க, அந்த வேர்ல்டே கேட்கும் அப்படி சொல்லிட்டாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. எல்லாம் முடியுமா, கண்டிப்பாக நான் முடியும் சின்ன. உன்னோட அப்பா மட்டும் போய் சொல்லு சரியா. கொஞ்சம் கஷ்டம் தான், செலவாகும் தான். இந்த வில்லேஜ்லேருந்து யாரும் இதுக்கு வெளில போனதே இல்லை. ஆனால் உன்னோட அப்பா மட்டும் நீ பேசு, ஏன்னா உனக்கு நிறைய திறமைகள் இருக்குது. அது மட்டும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சரியா. உனக்கு ட்ரீமே இருக்குது. இங்கே யாருக்கும் ட்ரீம் அதிகமாக இல்லை, ஆனால் உனக்கு இருக்குது. அந்த ட்ரீம் நீ தான் ஃபுல்ஃபில் பண்ணணும் சரியா. உன்னோட அப்பா மட்டும் சொல்லி அதை ஃபுல்ஃபில் பண்ண சொல்லு சரியா. கொஞ்சம் கஷ்டப்படாதான் வாழ்க்கையில் முன்னாடி வர முடியும் ஓகேவா. ஒன் டே நான் டிவியில் பார்க்கணும், நீ பாடுறதை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன டீச்சர் சொல்கிறாங்க. சின்னக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிஸ் பண்ணுங்க டீச்சர் சொல்கிறாங்க. எப்போ ஹாப்பியாக இருப்பா சின்ன சொல்கிறாங்க. அவங்க அம்மாட்ட போய் பேச சரியா சொல்கிறாங்க. டீச்சர் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் சொல்லி சின்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹாக் பண்ணி பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ சின்னதான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. கண்டிப்பாக டீச்சர் சொல்லிட்டாங்க நம்ம வேர்ல்டு நம்ம பாடினா அந்த வேர்ல்டே கேட்கும் வாய்ஸாக சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் நம்ம பாட்டை கேட்கணும்னு சொல்லிட்டு சின்னக்கு அவ்வளோ ஆசை. எனக்கு சின்ன வயசுல ஒரே ஒரு ஆசை அது வந்து பாடுறது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு பாடுறப்ப கிடைக்க சந்தோஷம் வேறு எதுவுமே கிடைக்காது சொல்லி சின்ன நினச்சி வந்துருக்காங்க. சின்ன வீட்டுக்கு வந்துட்டு அம்மான்னு கூப்பிட்டுருக்காங்க. இப்போது சின்னோட அம்மா தான் சின்ன எங்கே இருக்காங்க வா சொல்லி கூப்பிட்றாங்க. சின்ன எட்டி பார்க்குறாங்க, பார்த்தா சின்னோட அம்மா அவங்க வீட்டுக்கு பின்னாடி மாட்டுக்கு புல் போட்டிருக்காங்க. இங்கே இருக்காங்க வா சொல்கிறாங்க. சின்ன போகிறாங்க. அம்மா சொல்கிறாங்க என்ன ஆனுவல் டே நல்லபடியாக முடிச்சா சொல்கிறாங்க. யாரும் நல்லபடியாக முடிச்சுமா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க டீச்சர் நிறைய சொல்கிறாங்க. என்ன அட்வைஸ் பண்ணாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எல்லா டீச்சர்ஸ் அப்படி தானே லாஸ்ட் டேல அப்படி தான் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. நல்லா கேட்டுக்கிட்டே சொல்கிறாங்க. சரி உனக்கு பிடிச்ச ஸ்வீட் பண்ணி வச்சுருக்காங்க, போய் சாப்பிடு போ சொல்கிறாங்க. அம்மா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் உங்கள்கிட்ட பேசணும் சொல்கிறாங்க. சரி பேசு. சின்னோட அம்மா தான் மாட்டுக்கு புள்ள போட்டுகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பக்கத்து ஒர்க்கில் இருக்கிறத பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சின்னதா அம்மா நான் சியோல் போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ சின்னதா நம்ம திரும்பி பார்க்குறீங்க. என்ன சொல்கிறாங்க சியோல் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அங்கே போனால் தான் கேப்பாப்பில் சேர முடியுமா சொல்கிறாங்க. என்ன பாப்பு சொல்கிறாங்க. கேப்பா அப்போ சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க அங்கே தான் ஆர்டிஸ்ட் ஐடியில் எல்லாரும் உருவாக்குவாங்க சொல்கிறாங்க. உருவாக்குவாங்களா ஆமாம்மா. அங்கே போயிட்டு ஆடிஷன் நடக்குமா, அங்கே போய் ஆடிஷனில் கலந்துக்கிட்டோம்னாக்கா நம்ம செலக்ட் ஆகிடுவோம்மா. எனக்கு திறமைக்கு நான் கண்டிப்பாக வின் பண்ணணுமா. என் டீச்சர் சொன்னாங்க அங்கே போயிட்டு மியூசிக்லாம் கற்றுக்கிட்டு என்னை வந்து பாட வைப்பாங்கம்மா ஸ்டேஜில். டிவிலாம் நம்ம பாடுறது வருமாம்மா. நான் ஒரு பெரிய சிங்கரை மாறிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. இப்போது சின்ன அம்மா சொல்கிறாங்க அங்கே பாரு உனக்கு எப்போ இந்த மாதிரி ஆசைலாம் வந்து சொல்கிறாங்க. அம்மா எனக்கு சின்ன வயசுல பாடத்தானே பிடிக்கும் சொல்கிறாங்க. நீ பாட பிடிக்கும், உனக்கு நீ பாடுக அதுவும் தானே சொல்ல. ஆனால் டிவியில் சொல்கிறாங்க. ஆமாம் என்னோட ஆசை அதுதான்மா. எனக்கு படிப்பை விட சிங்கிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் படிக்கிறதெல்லாம் படிக்கிறேன், இருந்தாலும் எனக்கு சிங்கிங் பண்ண ரொம்ப பிடிக்குமா. என்னோட ஒரே ஆசை நான் பாடுறது வேர்ல்டே கேட்கணுமா சொல்கிறாங்க. இப்போ சின்னம்மா ஒரு மாதிரி பார்க்குறேன். சின்ன ஏம்மா ஒரு மாதிரி பார்க்குறீங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு இந்த வில்லேஜ் தாண்டா என்ன தெரியும் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க வில்லேஜ் தாண்டா கரெக்டாக தெரியும். இங்கே வந்து ஹான்ஜுக்கு போயிட்டு 11th 12th படிக்கனாலே அவ்வளோ பணம் ஆகும் தெரியுமா. இங்கே கூட ஒரு நம்ம 4 வீட்டு தள்ளி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கூட
அவங்க பையனை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதில் போய் சேர்த்து விட்டாங்க, நம்ம ஹான்சியில் போய்ட்டு 11th சேர்த்து விட்டாங்க. ஒரு 6 month தான் அந்த பையன் படித்தான். ஃபீஸ் கட்ட முடியாமல் ரிட்டன் கூட்டிட்டு வந்துட்டாங்க தெரியுமா. அங்கெல்லாம் அவ்வளோ மணி, ஹான்சிலே அவ்வளோ மணி ஆகுது. அப்படி சியோன்றப்ப இது எவ்வளோ பெரிய, ஏன்னா அங்கே எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும் தெரியுமா. அது பெரிய சிட்டிப்பா. அங்கெல்லாம் வந்துட்டு எப்படி இருப்பாங்க, ரொம்ப பணக்காரங்களும் நிறைய படித்தவங்களும் அந்த மாதிரி வந்துட்டு அவங்களா தான் இருப்பாங்க. சரி, அவங்களால வாழ முடியும். அங்கெல்லாம் நம்மளால அவங்க வாழவே முடியாது. நம்ம வந்துட்டு உங்க ஒரு மாதம் பண்ணுற செலவு அவங்க ஒரு நாளில் பண்ணுவாங்க. நம்ம குடும்ப இருக்க சூழ்நிலை என்ன, நீ போய்ட்டு பாடணும் அப்படி சொல்கிறேன், அதுவும் சியோல் போகணும்னு சொல்கிறேன், அங்கே எதுக்கு நம்ம போகணும் அப்படி சொல்கிறாங்க. அவங்கள போய் பார்க்க தான் முடியாது, வாங்கக்கூட முடியாது. அப்படி இருக்கிற ஒரு ஊருக்கு நீ போகணுமா சொல்கிறாங்க. அம்மா நான் போகிறது வந்துட்டு எதுவும் சுற்றி பார்க்க வாங்குறதுக்கும் இல்லைம்மா, நான் போகிறது வந்துட்டு என்னோட கரியருக்காக, என்னுடைய ஃப்யூச்சருக்காக சொல்கிறாங்க. ஃப்யூச்சரா? ஆமாம், எனக்கும் சிங்கிங் பண்ணுறது ஃப்யூச்சர், சரி ட்ரீம் அதுதான், என் எதிர்காலம் அங்கே தான் இருக்குது சொல்கிறாங்க. சிவில் தான் இருக்கேன், கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. இப்போது சரி நம்ம பார்க்குறேன், என்ன நினச்சிட்டு இருக்க நீ, இங்கே காஞ்சிக்கு போகிறதுக்கே அவ்வளோ பணம் ஆகும், அங்கே போய்ட்டு அவனை ஸ்கூல் கூட சேர்த்துக்க முடியாது, சேர்த்து விட முடியாது. ஃப்ரீ ஸ்கூல்ன்றாலும் 10th வரைக்கும் நான் படிக்க வச்சேன். இந்த ஊருக்கு யாருமே அப்படிலாம் போகணும் ஆசைப்பட மாட்டாங்க. இந்த ஊரில் எல்லாரும் 10th படிச்சு முடிச்சோமா, அதுக்கப்புறம் வேலையை பார்த்தோமா அப்படின்னு இருப்பாங்க. நீ மட்டும் எதுக்கு உனக்கு மட்டும் இப்படிலாம் தோணுது சொல்கிறாங்க. அம்மா எனக்கு திறமை இருக்குது சொல்கிறாங்க. ஏன் மற்றவங்களும் திறமைன்னு சொல்றியா அப்படி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, பாரு உங்களோட எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது சரியான, யாரும் அதெல்லாம் போயிட்டு நம்ம உடம்புல ஆகும்னு நினைக்கல. எனக்கு எல்லாருக்கும் அவங்களோட குடும்ப சூழ்நிலை தெரியும், அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் தெரிஞ்சு அவங்க புரிஞ்சு நடந்துக்கிறாங்க சரியா. உங்களோட அப்பா அம்மாவும் பணக்காரன் கிடையாது, நாங்கள் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. மிடில் கிளாஸ் கூட சொல்ல முடியாது, போர் கிளாஸ் தான் சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஏதோ 2-3 மாடு, இந்த கொஞ்சம் தோட்டம் இருந்தாலும் நம்ம ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் சரியா. இந்த வாழ்க்கை போதுமானது. நான் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி மணி சேர்த்து வச்சிருக்கேன். எனக்கு தெரியுமா, உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறப்போ கொஞ்சம் டைமண்ட் ரிங் வாங்கணும், சில விஷயங்களை பண்ணி கொடுக்கும் உனக்கு. அதுக்கு எப்படா சேர்த்து போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் ஃபுல்லாக சேர்த்து வச்சு உனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், மேரேஜ் அப்போ வெறும் சும்மாலாம் மேரேஜ் பண்ணி அனுப்பக்கூடாது சொல்லிட்டு பார்த்து சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். நீ என்னக்கா எதுவும் பேசிட்டு இருக்கா, சரி என்ன 1 வருஷமோ 2 வருஷமோ உனக்கு நல்ல ஒரு வரனா வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும், நம்ம தான் கஷ்டப்படுறோம், நீ போகிற விடாது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன் அப்படி சொல்லிட்டு சின்ன அம்மா சொல்கிறாங்க. எனக்கு கூட மேரேஜ்லாம் வேணாம், நீங்கள் எனக்கு மேரேஜுக்காக சேர்த்து விட்டு அந்த பணத்தில் ஸ்கூல் சேர்த்து விடுங்க, சியோவில் போய்ட்டு என்னுடைய கேப்பாப் ஸ்கூலில் சேர்த்து விடுங்க, நான் அங்கே போய் படிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. படிச்சுக்கிட்டு ட்ரைனிங் எடுத்துப்பேன், நான் வந்து லோக்கல் மியூசிக்லாம் கற்றுக்கணும், நான் வந்து சிங்கர் ஆகும்னு சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. சின்னோட அம்மா தான், சின்னங்க பாரு பகல்காரன் கொண்டிருக்கா சரியா, அந்த பகல்காரனை விட்டு வெளில வா சரியா, ஆடணும் பாடணும்னு நினைக்கா சரியா. அங்கெல்லாம் அப்படிலாம் போனவங்க எத்தனை பேர் தெரியல, அவங்களோட லைஃப்பை ஸ்பார் ஆகிட்டு வந்திருக்காங்க சரியா. சில பேர்லாம் அதுக்குள்ளே போயிட்டு சிங்கரை கூட ஆகிட்டு அதுக்கப்புறம் இறந்துலாம் போயிருக்காங்க சூசைட் பண்ணிக்கிட்டு. எனக்கு அங்கே என்ன நடக்கணும் தெரிய மாட்டேங்குது சரியா. அங்கே நல்லது இருக்குது கெட்டது இருக்காது, நம்மளுக்குலாம் தேவையில்லாது. உனக்கு எதுவும் டிவியில் பாடணும், உனக்கு பாடணும்னு நினச்சா நீ வீட்டில் பாடு, நம்ம தோட்டத்தில் பாடு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு கூட வீட்டில் தோட்டத்தில் பாட ஆசை கிடையாது, எனக்கு ஸ்டேஜில் பாடணும், டிவியில் பாடணும், நான் பாடுறது எல்லாரும் கேட்கணும் அப்படி சொல்கிறாங்க. கேட்கணும் நீ கேட்பா, உனக்கு கனவு பாரு எப்படி இருக்க சொல்லிட்டுங்க. பாரு நிச்சயத்தில் நடக்க முடியாத ஒரு கனவுலாம் நீ காண்பிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அப்பா நான் கனவு காண்றது கனவு நிஜமாக்கணும் சரியா, எனக்கு கனவு நிஜமாக்குறது உங்கள் பொறுப்பு, நீங்கள் தான் அப்பா அம்மா, நான் ஒரே பையன் நம்ம வீட்டுக்கு, எனக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடன்லாம் வாங்கலாம் சொல்கிறாங்க. இப்போ சின்ன அம்மா பார்க்குறேன், கடன் வாங்கம்மா எங்கே போய் வாங்க சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அம்மா எனக்கு தெரியல, நான் ஒரே பையன் தான், எனக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு சேர்த்து விடுங்க, நான் ஒரு ஐடியல் ஆகிட்டேனாக்கா உங்களுடைய அப்பாவும் நல்லா பார்த்துப்பேன், நல்ல வீடு கார் எல்லாமே வாங்குவேன், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கை முன்னேறி போகும், இப்படி இருக்க மாட்டோம், நம்ம ஏழை பார்க்கறதும் தப்பு இல்லைம்மா, ஏழையை சாகிறதும் தப்பு சரியா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இந்த இருக்கும் உனக்கு பேச தெரியுமா சின்ன அம்மா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, பாரு சின்ன நான் சொல்கிறது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அம்மா இப்படி திட்டாங்க, அம்மா நம்ம புரிஞ்சிக்க மாட்டேறாங்க நீ நினைப்பேன், ஆனால் நான் சொல்கிறதா நிஜம், நான் சொல்கிறதா ரியாலிட்டி சரியா, உண்மை எப்போது காசுக்க தான் செய்யும், நல்லா கேட்டுக்கோ. நம்மளோட குடும்பத்துக்கு இந்த பாட்டு பாடுறது ஆடுறதா ஒரு தேவை சரியா. இந்த கிராமத்துல அப்படி யாரும் போனதும் கிடையாது, பக்கத்து கிராமத்துல அப்படிலாம் போயிருக்காங்க, போயிட்டு அந்த மாதிரி பசங்களாம் என்னென்னமோ ஆயிருக்காங்க தெரியுமா. அதெல்லாம் பார்க்குறப்ப பயமாக இருக்கும். 10 பேர் ஒரு 1000 பேர் போனாலும் 10 பேர் தான் பாடுறாங்க, சிங்கரை மாறுவாங்க, மற்றவங்களும் என்ன ஆவாங்கன்னு தெரியாது தெரியுமா. அப்படி இருக்கும். அங்கே போனால் நீயே பயந்து போயிடுவோம், உனக்கு வெளியிடவும் தெரியாது, அங்கே போனால் நீயே பயந்து போய் ஏண்டாங்க வந்து நினைப்போம், வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் சொல்லிட்டு சிட்டிக்கு போனால் உனக்கு தெரியும் சரியா. அங்கெல்லாம் அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் உனக்கு எதுவுமே பண்ணாமல் பொத்து வளர்த்துக்கணும், உனக்கு அதனால தான் அப்படி இருக்குது சரியா, கட்டுப்பாடு அழகாக வளர்த்து வச்சிருக்கேன், ஆனால் உனக்கு எதுவும் தெரியல. அங்கே போய் பார்த்தா தெரியும் எத்தனை பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. தயவுசெஞ்சு இதெல்லாம் விட்டு ஓகேவா, உனக்கு இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ சரியா சொல்கிறாங்க. அம்மா இங்கே பாருங்க சொல்கிறாங்க, எனக்கு பாட திறமை இருக்கு, என் திறமை இருக்கு, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வீணாக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு, நான் திறமை வீணாக்குறேன்னா ஏன் உனக்கு கூட திறமை இருக்கு, யாருக்கும் திறமை இல்லை, பக்கத்து வீட்டு மீரா உன்னை விட அழகாக பாடுவா, அவள் என்ன சிங்கராவா இருக்கா, இப்போ அவள் 2 குழந்தைக்கு அம்மா ஆகிட்டா அப்படி சொல்லிட்டு சின்ன அம்மா சொல்கிறாங்க. மீராக்காங்க பாரு, மீரா கூட தான் சிங்கராகணும்னு ஆசை வந்துச்சு, ஆனால் அவங்க அப்பா அம்மா சொன்னது பிறகு அவளுக்கு ஒன்றும் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அழகாக ஒரு வீட்டுக்கு போய் மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கா சரியா. ஏன் அவங்களுக்கு திறமை இல்லை, உனக்கு மட்டும் இல்லை, இந்த ஊரில் எவ்வளோ பேருக்கு திறமை இருக்குது, யாரும் போகணும்னு நினைக்கல, நீ மட்டும் இப்படி ஏன் வித்தியாசமாக நினைக்கிறா சொல்கிறாங்க. நீ மட்டும் எல்லாமே வினோதமாக தான் யோசிப்பியா சொல்கிறாங்க. அம்மாங்க பாருங்க சொல்கிறாங்க, பாரு சின்ன நீ அழகாக இருக்க, உனக்கு எந்த குறையும் கிடையாது சரியா, மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க, நீ ஒரு அழகை பார்த்து மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க, அப்படியே வந்துட்டு அதுதான் பெரிய விஷயம் நினச்சிட்டு இருக்கேன் சரியா. உனக்கு வெயில் படாமல் வளர்க்கும் நான் நினச்சிட்டு இருக்கேன், நீ என்னக்கா என்னமோ பேசிட்டு இருக்கா, பாடணும் ஆடணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் சும்மா சொல்கிறது நல்லா இருக்கும்ப்பா, நிச்சயத்தில்
நடக்காது சரியா. உங்க டீச்சர் சொல்லுவாங்க நிஜத்துல அவங்களுக்கு தெரியுமா நம்ம கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அம்மாங்க பாருங்கம்மா எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மா, எனக்கு கூட்டு சேர்த்து விடுங்க, நான் பாத்துக்கிறேன் சொல்றாங்க. நீ பாத்து என்ன பாத்துப்பா சொல்றாங்க. இந்த கூட்டிட்டு போறதுக்கே அவர் மணி அவங்க யார் கூட பாத்துலாம் சொல்றாங்க. அம்மா சொல்றாங்க இங்க இருக்கிறதுக்கும் சேலுக்கும் எல்லாமே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரே கண்ட்ரி தான் நம்ம இருக்கோம், ஆனா இங்க இருக்கிற செலவுக்கும் அங்க இருக்கிற செலவுக்கும் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் சரியா. நீயே பார்த்து பயந்து போயிடுவா. அங்கெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது சரியா சொல்றாங்க. அம்மா என்னால முடியுமா, நாங்க இருக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க தாக்கு பிடிச்சி இருந்துருவா சொல்றாங்க. அப்படிலாம் இருக்க முடியாது சொல்றது நல்லா இருக்கும் சரியா. நிஜத்துல கஷ்டப்பட்டதா கஷ்டம் தெரியல. அதான் பேசிட்டு இருக்கா. டீச்சர் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க சொல்லிட்டு இருக்கா சரியா. நீ சிங்கர்லாம் ஆகக்கூடாது, நான் உன்னை சேவட்லாம் அனுப்பவும் மாட்டேன் சரியா. போயிட்டு புரிஞ்சு அமைதியாக உட்காந்துக்க. போயிட்டு ஸ்வீட் பண்ணிட்டு இருக்கேன், போய் சாப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வீட்டில் இருக்க வேலையை பாரு சொல்லிட்டாங்க. வரைக்கும் வீட்டு வேலையை உனக்கு செய்ய விட்டதில்லை, இனிமேல் வீட்டு வேலை கற்றுக்க சரியா சொல்கிறாங்க. அம்மான்னு சொல்லிட்டு கேளுங்கம்மா சொல்கிறாங்க. பாரு சின்ன நான் வந்துட்டு சொல்கிறது உனக்கு புரியாது சரியா, உனக்கு புரிய வேண்டிய வயசு வரும், அப்போ உனக்கு புரியும் இப்போ சொல்கிறாங்க. அம்மா உங்களுக்கு புரிய மாட்டேது, என்னோட கனவு நீங்கள் தான் நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்கிறாங்க. நீ கனவு காண்றது நான் உன்னால் நிறைவேற்ற முடியும், என்னால் முடியும் தெரிஞ்சுனாக்கா நிறைவேற்றி வச்சிடும் சரியா. நீ என்னால் கற்பனைக்கு எட்டாவது கனவு நீ காண்டுட்டு இருக்க, நான் போய் எப்படி நிறைவேற்ற முடியும் சொல்கிறாங்க. அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கம்மா, என் ட்ரீமே பாடணுதான் சொல்கிறாங்க. நீ பாடு, உன்னை யார் பாடுவான்னு சொல்கிறாங்க. பாருங்கம்மா சொல்கிறாங்க. பாரு வீட்டில் பாடு சின்ன போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ சின்னக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அம்மா ஏன் புரிஞ்சிக்க மாட்டான்னு சொல்லி சின்ன உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சின்ன அம்மா பார்க்குறாங்க. எல்லாரும் திறமை இருக்க எல்லாரும் சிங்கர் ஆட முடியுமா, அந்த சிங்கருக்கு மட்டும் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அப்படி சொல்லிட்டு சின்ன அம்மா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு சாதாரண மக்களுக்கு எதுக்கு அதெல்லாம், நீ பாட்டுக்கு அழகாக ஒரு லைஃப்பை நல்லா அழகாக வாழாமல் என்னென்ன பேசிட்டு இருக்கான் பாரு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கொஞ்ச நேரம் போனா சின்ன அப்பா வராங்க. சின்ன அப்பா வந்து பார்க்கணும், சின்ன கல்ல ஒரு டேஸா இருக்கு சின்ன சொல்றாங்க. அப்பா சொல்றாங்க என்னப்பா அழுதுட்டு இருக்க, ஏன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டு அழுறியா சொல்றாங்க. ஆனுவல் டேல ரொம்ப அழுதியோ சொல்றாங்க. இப்போ சின்ன பாக்குறாங்க. அப்பா நான் அவங்களும் நினைச்சு அழுதா சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க இந்த அம்மாலே அழ வச்சுட்டாங்க சொல்றாங்க. அம்மாவை என்ன பண்ணாங்க, எப்பவும் போல திட்டினாளா சொல்றாங்க. எப்பவும் போல திட்டினா கூட பரவாயில்ல, ரொம்ப திட்டாங்க சொல்றாங்க. ஏன் அப்படி என்ன பண்ண நீ சொல்றாங்க. இப்போ சின்ன வந்துட்டு அப்ப உட்காருங்க சொல்றாங்க. சரி அது எப்படி இருந்தா உனக்கு அப்பா ட்ரெஸ் வேணும், ஒரு சந்தைக்கு போனா ட்ரெஸ் வேணும் நல்லா இருக்கா சொல்றாங்க. இப்போ சின்ன பாக்குறாங்க. இது எனக்கு வேணாம் சொல்றாங்க. ஏன் அப்படி கேட்கறாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், பாரு சின்ன அப்பா ஆசை நடந்திருக்கா சரி ஓகே போயிருக்கட்டும். இங்க பாருங்க அப்பா என்ன வந்து சேவல் கூட்டிட்டு சொல்றாங்க. சேவலுக்கா அது அங்க இருக்குப்பா சொல்றாங்க. என்னை போயிட்டு கேப்பா பிரசத்துறீங்களா சொல்றாங்க. கேப்பாப்பா சொல்றாங்க. இந்த பாட்டெல்லாம் பாடுவாங்களப்பா அங்கதான்ப்பா நான் பாடணும்ப்பா சொல்றாங்க. பாடணுமா நான் பாடணும்ப்பா. அங்க போயிட்டு கொஞ்சம் மணி செலவாகும் தான் சொல்றாங்க எல்லாரும். பரவாயில்ல பண்ணி எனக்கு மணி கொஞ்சம் செலவு பண்ணி நிறைய கடன் வந்து சேர்த்து விடுங்கப்பா. நான் போய் சிங்கர் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் சரியா. நான் பாடினதுக்கு அப்புறம் எல்லாம் நிறைய சம்பாதிப்பேன். அப்போ உங்களை அம்மா நல்லா பார்த்துப்பேன், எல்லாம் பண்ணுவேன்ப்பா. எனக்காகப்பா எனக்கு பாடணும் ரொம்ப ஆசைப்பா. உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகா பாடுறேன் நீங்க சொல்லுவீங்களா சொல்றாங்க. சின்ன அப்பா தான் ஆமா நீ ரொம்ப அழகாக பாடுற யார் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் அம்மா சொல்றாங்க பாடணும் ஆடணும் நினைக்காத குடும்பத்துக்கு ஒத்து வராது. அவர் மணி எங்கே இருக்குது, நான் வந்து கனவு காண்றேன்ப்பா, என் கனவு வந்து பழிக்காது, நான் வந்துட்டு அப்படிலாம் எட்டாவது கனவு வந்து காணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் சொல்றாங்கப்பா சொல்றாங்க. இங்கே பாருவோம் அம்மா கடற்கண்டு பேசுவோம், ஆனால் உண்மையை பேசுவா சரியா. நான் சொல்றேன் இதெல்லாம் செட் ஆகுது நம்மளுக்கு சரியா, உனக்கு அதெல்லாம் வெளியுடமும் தெரியாது, நாங்கள் போய் பார்த்தா பயந்து போயிடுவோம் சரியா. நம்மகிட்ட அவள் வசதியெல்லாம் இல்லைப்பா சொல்றாங்க. அப்பா சொல்றாங்க நம்ம சக்திக்கு மீறி எதுவும் ஆசைப்படக்கூடாது சரியா சொல்றாங்க. அப்பா சொல்றாங்க நானும் சொல்லுவோம் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறோம், எதுக்காக தெரியும் உனக்காக மட்டுமே நல்லா இருக்கும் மட்டுமே நாங்கள் நினைச்சிருக்கோம், எங்களுக்கு வேற சந்தோஷம் எதுவும் கிடையாது, நீ சந்தோஷமா நாங்கள் சந்தோஷமா இருப்போம். அப்போ என் சந்தோஷம் சிங்கிங் தானே நீ சேர்த்து விடுங்க சொல்றாங்க. பாரு சின்ன நீ ஆசைப்படுறது வந்துட்டு எப்படி சொல்றேன்னு புரிய வைக்கிறது, அதான் சரி வராது சரியா சொல்றீங்க. ஏன்பா சரி வராது சொல்றாங்க. உனக்கு இப்போ சொல்றப்போ புரியாது, ஆனால் கொஞ்சம் வருஷம் பாரு நீயே புரிஞ்சுப்போ சரியா. எத்தனையோ பசங்க நான் பார்த்துருக்கேன், அங்கெல்லாம் போயிட்டு லைஃப் ஸ்பாயில் ஆகிட்டு பசங்க திரும்பி வரதான் நான் பார்த்துருக்கேன். உனக்கு வெளியே உலகம் தெரியாம வளர்ந்தாலும் இப்படி பேசுறேன், அதெல்லாம் மறந்துட்டு அம்மா சொல்லிட்டு கேளு சரியா சொல்லிட்டு சின்ன போயிடுறாங்க. சின்ன ஒரு மாதிரிக்கு எப்படா நம்ம ட்ரீம் வாட்ச் பண்ணது தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி டேஸ் போயிட்டு இருக்கிற ஒரு 1 வீக் போயிடுச்சு. 1 வீக் ஆஃப்டர் சின்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கிற ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த ரோஜா ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குடா ஓகேவா. அந்த பூக்கெல்லாம் புக்கே பண்ணி அனுப்புவாங்களா அப்படிதான் ஓகே. ஃபாரினுக்கு அனுப்புவாங்க. அங்கே ஒரு கம்பெனி அந்த பூ அந்த ஃப்ளவர் ஃபேக்ட்ரிக்கு தான் போகிறாங்க எல்லாருமே. இப்போ அங்கே பார்க்குறாங்க ஒரு பர்சன் பார்க்குறாங்க. சின்ன சொல்கிறாங்க சின்ன வீட்டில் வெளியே தான் உட்காந்துருக்காங்க. என்ன ஜெய்சங்க சொல்கிறாங்க வரியாடா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க அது ஃப்ளவர் ஃபேக்ட்ரி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் வரியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம சின்ன அம்மா பார்க்குறாங்க எதுக்கு வேலைக்கு போகிறீங்க சொல்கிறாங்க. ஆண்டி சும்மா இருக்கும்ல வேலைக்கு போனால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, இப்போதைக்கு கொஞ்சம் வேலைக்கு போனால் தான் கொஞ்சம் போக அப்பா அம்மா இதெல்லாம் வந்துட்டு பெருசாக கடை வச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. கடை வச்சுக்கிறதுக்கு ஆமாம் அதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வரல, பூக்கடை வைக்கிறதுக்கு மற்ற எல்லாத்துக்கும் வேணும்ல, அதுக்கு நாங்கள் வெளில போனால் கூட வேலை கற்றுட்டு தானே போகணும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கு தான் நாங்கள் வேலைக்கு போகிறோம் சொல்கிறாங்க. இங்கே வேலை கற்றுட்டு தான் சிட்டிக்கு போய்ட்டு வேலை பார்க்க முடியும் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன அம்மா பார்க்குறாங்க பரவாயில்ல எவ்வளோ திறமையான பசங்களாக இருக்காங்க பார்த்துருக்காங்க. சின்ன பார்க்குறாங்க முறைச்சி பார்க்குறாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க. இப்போ நான் வேலைக்கு போகிறோம் உன்னை வேலைக்கு போக சொல்ல நான் சொல்ல சரியா, நீ வேலைக்கு போய் தான் சாப்பிடணுன்ட்டு எங்களுக்கு அவசியம் கிடையாது. நாங்கள் உன்னோட அப்பா அம்மா சரியா, நாங்கள் நல்லா இருக்க வரைக்கும் நல்லா நாங்கள் பார்த்துப்போம். நீ வீட்டில் எங்கேயும் போவேன், அந்த பசங்க போகிறாங்கனாக்கா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகிறாங்க, நாங்கள் அப்படிலாம் போக சொல்கிறோமா என்ன நீயே போன சொல்ல அனுப்ப மாட்டேன் அப்படி சின்ன அம்மா சொல்கிறாங்க. எனக்கு அங்கெல்லாம் போக ஆசை எனக்கு சொல்கிறாங்க. உனக்கு சேவல் பார்க்கணும் ஆசை, அங்கே போய் பாடணும் ஆடணும் அப்படி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க அது ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அது சிங்கிங் டான்ஸிங் சொல்கிறாங்க. நீ சொல்லு அதை நீ வந்து இங்கிலீஷ் சொல்கிறேன் தமிழில் சொல்கிறேன் அவ்வளோ வித்தியாசம் அப்படி சொல்லிட்டு
நம்ம சின்னடாம சொல்லிட்டு போயிடறாங்க. சாரி, இங்கிலீஷில் சொல்கிற கொரியன், ஓகேவா? அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ சின்ன பக்கம் அம்மாவுக்கு புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சின்ன ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேலைக்கு போகிறாங்க. அவங்கள பார்க்க பெருசாக வேறு எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. சின்ன பார்க்குறாங்க, இவங்களுக்குள்ள வேறு ஆசையே இருக்காதா? இவ்வளோ தானா? இந்த ஃபேக்ட்ரியில் போய் வேலை கற்றுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் சிட்டியில் போய் வேலை பார்ப்பாங்க. இந்த சிட்டியில் போய் கடை போட்டுருவாங்க. அவ்வளோதானே சொல்லிட்டாங்க. பொக்கே கடை போட்டுருவாங்க சொல்லிட்டு நம்ம சின்ன நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கெல்லாம் பொக்கே ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பொக்கே வந்து வாங்குவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ் தான். அதனால் அவங்க அப்படி கற்றுக்குறாங்க. சின்ன மட்டும் வீட்டில் இருக்காங்க. சின்ன அம்மா இப்போ வீட்டு வேலை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமையல் சொல்லி கொடுக்குறாங்க. எல்லா வேலையும் செஞ்சுட்டு கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு வருஷம் போயிடுதா. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சின்னக்கு 17 வயசு ஆயிடுச்சு. சின்ன பார்க்குறாங்க. சின்ன அம்மா தான் இந்த ஸ்வெட்டர் பண்ண கற்றுக்க சொல்லிட்டாங்க. எல்லா வேலையும் முடிச்சு இப்போ ஸ்வெட்டரா சொல்லிட்டாங்க. இதில் என்னடா கஷ்டம், கற்றுக்கூடா நல்லதானே சொல்லிட்டாங்க. சின்ன பார்க்குறாங்க. கொடுங்க சொல்லி சின்ன தான் அப்படி இந்த உள்ள நூலை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்வெட்டர் பண்ண கற்றுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் நின்றுட்டு இருக்கு. திரும்ப நம்ம பார்க்குறாங்க. இதில் நம்ம வீட்டுக்குள்ள காரு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு வெளியே போய் பார்க்குறாங்க. ஒரு கிராண்ட்மா ரொம்ப அழகாக இறங்கி வராங்க. ஓ, இந்த அம்மா வச்சு இந்த ஊர்லேயும் ரொம்ப பெரிய பணக்காரங்க ஆச்சு. ரொம்ப வருஷம் சிட்டிக்கு போயிட்டாங்களே. நான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்த புதுசுலையும் சிட்டிக்கு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, வந்திருக்காங்க சொல்லி பார்த்துருக்காங்க. இந்த கிராண்ட்மா இறங்கி வராங்க. பார்க்க அழகாக இருக்காங்க. பலன்னு இறங்கி வராங்க. இந்த ஜிம் நம்ம பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் சொல்லிட்டாங்க, நான் அந்த கிம் ஃபேமிலி சேர்ந்தவங்க உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டாங்க. தெரியும், நான் உங்களை பார்த்துருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். நான் வந்து புதுசில் பார்த்தேன். அப்படிங்களா சிட்டிக்கு போயிட்டீங்க? இப்போ தான் உங்களுக்கு பார்க்குறேன். ஆமாம், இப்போ தான் வரதுக்கு நேரம் கிடச்சி சொல்லிட்டாங்க. வாங்க அவங்க சொல்லிட்டு கூட வராங்க. அவங்க நினச்சிட்டு சின்ன நம்ம பார்க்குறது எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருக்காங்க, என்னவா இருக்கும் சொல்லிட்டு சின்ன நம்ம உள்ள போகிறாங்க. உட்காருங்க மா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சின்னதாக இருந்துக்கிறாங்க. வீட்டுக்கு யாராவது வந்து அக்கா மரியாதை வந்துட்டு தண்ணி எடுத்து கொடுக்கலையா? இப்போ சின்ன போயிட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. கிராண்ட்மா என்னங்க சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, நல்ல மரியாதை தெரிஞ்சு பையனாக இருக்கா, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்குறது தான் இருக்குது சொல்லி சின்ன அந்த பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சின்ன அம்மா நான் என் பையனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படியே சொல்லிட்டாங்க. இப்போ சின்னதான் அந்த கிராண்ட்மாட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. நல்லா இருப்பா சின்ன சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன அம்மா பார்க்குறேன். உங்க பேரெல்லாம் தெரியுமா சொல்லிட்டாங்க. தெரியும், தெரிஞ்சா வந்திருக்கா சொல்லிட்டாங்க. அப்படியா? இப்போ சின்ன அம்மா பார்க்குறவங்க தண்ணி குடிச்சிட்டு அதை கொடுக்குறாங்க. இப்போ சின்ன வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக இருக்கா சொல்லிட்டாங்க. யாருமா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன அம்மா கேட்குறாங்க. அதுவா எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் சொன்னாங்க. இந்த ஊரில் யார் ரொம்ப அழகான பையனாக கேட்டேன். அதுக்கு உங்கள் பையன் பேர் சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தாக்கா அந்த பையன் நேரில் ரொம்ப அழகாக இருக்கா. அவங்க சொன்ன போது நம்மள பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கேன். எதுவுமே பண்ணாமல் சாதாரணமாக இருக்கா. அவ்வளோ அழகாக இருக்கு நீ சொல்லிட்டாங்க. சின்ன அப்படி ஷையாயிட்டு தேங்க்யூ கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்கு நீ எப்படி சொல்லிட்டாங்க. இப்போ கிராண்ட்மா சின்ன அம்மா பார்க்குறாங்க. என்ன விஷயம் அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க சொல்லிட்டாங்க. அதுவா உன்ட்டு கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டாங்க. எங்கே உள்ள ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. தோட்டத்தில் இருக்காருமா சொல்லிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொடுத்து விளையா சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன நம்ம தான் சின்ன போய் அப்பா கொண்டு வா சொல்லிட்டாங்க. இப்போ சின்னதான் வேறாங்க அப்பா சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்லிட்டாங்க. கொஞ்சம் வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சின்ன அப்பா வராங்க. என்ன சின்ன சொல்லிட்டாங்க. அம்மா கூப்பிட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டு வரைக்கும் பார்க்குறாங்க. பார்த்தா கார் நிற்குது சொல்லிட்டு உள்ள வராங்க. இவ்வளோ வந்து பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் சொல்லிட்டாங்க. எப்படிப்பா இருக்கா? நல்லா இருக்கம்மா. நீங்கள் சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கேன் உட்கார சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன அப்பா அம்மா உட்காராங்க. அந்த கிராண்ட்மா உட்காந்துருக்காங்க. சின்ன இருக்காங்க. சின்னோட அம்மா தான் சின்ன போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வச்சுட்டாங்க. சரி சின்ன உள்ள போயிடாரு. இப்போ கிராண்ட்மா பார்க்குறாங்க. சரி உங்கள் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் சொல்லிட்டாங்க. 10th முடிச்சுட்டு ஒரு வருஷம் ஆகுதுமா வீட்டில் தான் இருக்கான் சொல்லிட்டாங்க. நான் அடுத்து என்ன பண்ணுறது ஐடியா சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன தான் பண்ணுற பையனை ஒரு வருஷம் போனாக்கா நல்ல வரன் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நல்ல வரன் வந்தாக்கா பையனை மேரேஜ் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க. மேலே படிக்க வைக்கிறது நம்ம வில்லேஜில் யாருமே படிக்கிறாங்க. மேலே அப்படிலாம் எதுவும் இல்லை. என் பையனை வேலைக்கு அனுப்புறது மனசு கிடையாது. எனக்கு அதெல்லாம் வேண்டாம் தோன்றவங்களா. இப்போனாக்கா வீட்டிலே இருந்து வளர்ந்த பையன், நிலையில இருந்து வளர்ந்த பையன், கொஞ்சம் எங்களோட கொஞ்சம் நல்லா ஒரு வசதியான வீட்டை பார்த்து மேரேஜ் பண்ணி கொடுத்தோம்னாக்கா அவன் நல்லா இருப்பான வாழ்க்கையில். இங்கே தான் கஷ்டப்படுறான், போகிற இடத்துல கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டாங்க. ஆமாம், நீ நினைக்கிறதும் தப்பு இல்லை. இல்லை அம்மாவும் நினைக்கிறது நான் சொல்லிட்டாங்க. ஆமாம்மா, அதை பார்த்துட்டு ஒரு நல்ல வரணும் வச்சுட்டாக்க ஒரு வருஷம் போட மேரேஜ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி சொல்லிட்டு சின்ன அம்மா சொல்லிட்டாங்க. சரி அப்படியா, அப்போ நானும் நல்ல விஷயமா தான் வந்திருக்கா சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்க இதுக்கு? நான் என்னோட கிராண்ட்சனுக்கு மேரேஜ் பண்ணுற முடிவு பண்ணிக்க சொல்கிறேன். உங்கள் கிராண்ட்சனுக்கு? ஆமாம், ஆக்சுவலாக நாங்கள் இப்போ சின்ன வயசுல மேரேஜ் பண்ண மாட்டோம். சிட்டிலே யாரும் மேரேஜ் பண்ண மாட்டாங்க சின்ன வயசில். நாங்கள் எதுக்கு பண்ணுறோம்னாக்க என்னோட டாக்டருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்க சொல்லிட்டாங்க. ஏம்மா என்னாச்சு சொல்லிட்டாங்க. அவளுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம், அவளுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும். சர்ஜரி பண்ணாக்கா என்ன சொல்கிறேன்னாக்கா எனக்கு சர்ஜரி பண்ணால் எனக்கு பயம், எனக்கு எதனா ஆயிரம் பயமாக இருக்குது. என் பையனை வந்து அப்படி விட்டு போயிடக்கூடாது, என் பையனுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும், அதை பார்த்துட்டு நான் போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவளுக்கு பொதுவும் ஆகாது, அவளுக்கு சர்ஜரி பண்ணி சரி பண்ணிவிடுவாங்க. ஆனால் அவள் ஆசைனாக்கா எதனா ஆயிரம் பயப்படுறா. அதுக்கு முன்னாடி அவனோட பையனுக்கு மேரேஜ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறா. என் கிராண்ட் சன் பேர் வந்துட்டு கிம் நாம்ஜின்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம், ரொம்ப நல்ல அறிவாளி, ரொம்ப நல்லா படிப்பான், ரொம்ப திறமையானவன், அப்பா அம்மா சொல்கிறது கேட்பான், எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணுவான், ரொம்ப நல்ல பையன். என் கிராண்ட் சனுக்காக சொல்ல ரொம்ப நல்ல பையன், நல்லாவே இருப்பான், அழகாகவும் இருப்பான், நல்ல பிஸ்னஸ் கூட பார்த்துக்கிறேன். இப்போ தான் காலேஜ் முடிச்சா உடனே அப்பாவோட கம்பெனிக்குள்ளே போயிட்டு சிஓவா மாறிட்டான். கம்பெனியில் பிஸ்னஸ் தான் கற்றுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம், அவனுக்கு மேரேஜ் பண்ணுற முடிவு பண்ணிட்டோம். அவன் நாங்கள் என்ன சொல்லிட்டு அதான் கேட்பான். அவங்க அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்காக மேரேஜ்க்கு அவன் ஓகே சொல்லிட்டான். அதுதான் நான் பார்த்தேன். சிட்டிலலாம் எனக்கு பொண்ணு பசங்களாம் பிடிக்கல. சரி நம்ம ஊரில் நம்ம பிறந்து வளர்ந்த ஊர் இருக்கு இல்லையா, இங்கே எல்லாமே இங்கே நல்ல பொண்ணு பசங்க இருப்பாங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச எங்கள் ஒரு பொண்ணு பையனை பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கலாம், அவங்க தான் நம்ம வீட்டுக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டு தேடி பார்த்தேன். அப்போ நம்ம எங்கள் வீட்டில் உள்ள வேலை செய்கிறவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த ஊரில் சின்னதாக அழகாக இருப்பான்னு சொல்லிட்டு. அதுக்காக இங்கே வந்து பார்த்தா உங்கள் பையன் ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்க என்னோட கிராண்ட்சனுக்கு மேரேஜ் பண்ணி தரீங்களா சொல்லிட்டாங்க. அம்மா நீங்கள் எவ்வளோ பெரியவங்க பாரு, வசதியான ஒரு விஷயம் இல்லை சார், ஸ்டேட்டஸ்னு ஒரு விஷயமே கிடையாது, எனக்கு நல்ல பையனாக போதும் சரியா, நல்ல பையனா, அன்பான பையனா, என் கிராண்ட்சனுக்கு நல்ல ஒய்ஃபா, என்னுடைய பையன் என்னோட மருமகளுக்கு ஒரு நல்ல சனிலாக வந்தால் மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம் எனக்கு அப்படி சொல்லிட்டாங்க. நமக்கு சந்தோஷமாக இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், எனக்கு உண்மையாக சொல்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனை சரியா, உன் பையனை வேறு யாராக தான் இந்த ஊரில் ஸ்டேட்டஸ் நான் பார்க்கவே மாட்டேன்.
எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது, எதுக்கும் குறை கிடையாது சரியா. எனக்கு கிராண்ட்சன் சொல்லி ரொம்ப நல்லா பார்த்துப்பான். இவன் சின்ன பையன் தான், மேரேஜ் பண்ணிட்டு வந்தால் எல்லாமே அப்போ தெரிஞ்சுப்பான் சரியா. சிட்டியில் நல்லாவே இருக்கும் எங்கள் வீடு, எந்த குறையுமே கிடையாது, நல்லா வாழ்வான் அப்படி சொல்கிறாங்க. சின்ன நமக்கு சந்தோஷமாக இருக்கு, அவங்க அவ்வளோ ஹாப்பி பார்த்துருக்காங்க. உண்மையாக சொல்லிட்டு உங்கள் கிராண்ட்சன் பிடிக்குமா? எங்கள் கிராண்ட்சனுக்கு நாங்கள் என்ன பண்ணாலும் பிடிக்கும். அவன் வந்து அண்ணன்னு சொல்ல மாட்டான். அது மட்டும் உங்கள் பையன் இவ்வளோ அழகாக இருக்க ஏஞ்சல் மாதிரி இருக்கான், இவன் யாருக்கா பிடிக்காம இருக்குமா சொல்கிறாங்க. இப்போ சின்ன கிராஃப்ட் போட்டுறாங்க, கிராண்ட்மா எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ கிராண்ட்மா காஃபி குடிச்சு பார்க்குறாங்க, இது நீயா போட்டா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க, ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கு சொல்கிறாங்க. தேங்க்யூ கிராண்ட்மா. சின்ன இருக்காங்க, சின்ன அழகாக இருக்காரு. இப்போ கிராண்ட்மா பார்க்குறாங்க. அப்போ நான் முடிவு சொல்லிடுறேன் சரி, எனக்கு இவன் பிடிச்சிருக்கு, இந்த பையனை என் கிராண்ட்சன் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சரியா. உங்களுக்கு ஓகேவா சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பையனோட ஃபோட்டோ பார்க்கல சொல்கிறாங்க. இந்தாங்க சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து காமிக்கிறாங்க நம்ஜனோட ஃபோட்டோ பார்த்தா சின்னோட அப்பா அம்மா பிடிச்சிருச்சு. அழகாக இருக்கான் சொல்கிறாங்க. அழகாக இருக்காரு, அவங்க நல்லா அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன உங்கள் பையனோட என் பையன் ஒரு 3 வயசு சின்ன பையனாக இருப்பான் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அவங்களுக்கு 20 வயசு ஆகுது, இவனுக்கு 17 வயசு ஆகுது சொல்கிறாங்க. இது பெரிய விஷயம் இல்லை சொல்கிறாங்க. அப்படி அவங்க எந்த பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அப்போ 2 வீக்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் வச்சுக்கலாமா, என்ன எந்த அளவுக்கு சீக்கிரம் மேரேஜ் முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க அம்மாக்கும் சர்ஜரி பண்ணிடலாம் சொல்கிறாங்க. அப்படி அப்போ மேரேஜ் சீக்கிரம் வச்சுக்கலாம், நாங்கள் என்ன பண்ணணும் சொல்கிறாங்க. நீங்கள் எதுவும் பண்ண இல்லைம்மா அப்படி சொல்லாதீங்க, எனக்கு சொல்கிறாங்க. பாரு உனக்கு என்ன சந்தோஷமா நீ பண்ண சரி, உன் பையனுக்கு ஒரு ஆசை வச்சிரு பண்ணி என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அது உனக்கு எது மாதிரி பண்ணிக்கோ ஓகே, எந்த பிரச்சனை கிடையாது. மேரேஜ் இங்கே பண்ணலாம் ஓகேவா, நம்ம வீடு பெரிய விஷயத்துல அங்கே எல்லாரும் பார்க்குற மாதிரி ரொம்ப கிராண்டாக பண்ணிடலாம் சொல்கிறாங்க. சின்ன நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படியே அதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. 2 வாரத்துக்கு அப்புறம் மேரேஜ் வச்சுக்கலாம். ஏன்ப்பா சின்ன உனக்கு வேற என்ன ஆசை இருக்கா சொல்லி கேட்குறாங்க. சின்ன பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சின்ன மறைக்கிறாங்க, ஏதோ டான்ஸு பாட்டு சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அது இல்லைக்கிறான்மா சொல்கிறாங்க. சரிப்பா எனக்கு கேட்டுக்கணும்ல, ஏன் அந்த மாதிரி பசங்க தான், அது மாதிரி பசங்க வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல என்னோட கிராண்ட்சனுக்கான ஒய்ஃபாக இருக்கணும் அவ்வளோதான், அதை தாண்டிலாம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வேறு எதனா ட்ரீம் இருக்குது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஆசைனாக்கா அப்படிலாம் வேணாம் சொல்லிட்டாங்க. அப்பெல்லாம் அவனுக்கு எதுவுமே இல்லைம்மா சொல்லிட்டாங்க. அப்படி அது போதும் எனக்கு சொல்லிட்டு அங்கே பார்க்கிட்ட வாசிட்டாங்க. ஜின்னுக்கிட்ட போகிறாங்க. இப்போ அந்த கிராண்ட்மா அங்கே நெக்கில் போட்டுக்க ஒரு செயின் காட்டுறாங்க, காட்டி இதை போட்டு விடுறாங்க. கிராண்ட்மா வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை வச்சுக்கோ, என்னை பரிசாக வச்சுக்கோ சரியா சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்க, ஒரு சின்ன கிஃப்ட்டாக வச்சுக்கா சொல்கிறாங்க. நான் வந்துட்டு இவ்வளோ அழகாக இருப்பேன்னு தெரிஞ்சா நான் இங்கே எனக்கு நீ சனிலாவாக ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாக்கா நான் வாங்கிட்டே வந்திருப்பேன். நான் பாட்டுக்கு வந்துட்டேன்னா அதனால தான் எனக்கு நினச்சி பார்க்கல இப்படி ஒரு அழகான பையன், இவ்வளோ அழகான ஒரு பையன் நான் எங்கள் ஃபேமிலிக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கா சரியா அந்த போட்டுக்கோ சொல்லிட்டு சின்ன போட்டு விட்டுறாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு செயின் தான், டைமண்ட் செயின் மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் சின்ன நமக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. சரிம்மா அப்போ 2 வீக்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் வரேன் சரியா சொல்கிறாங்க. சரிங்கம்மா சொல்லிட்டாங்க. அவங்க போயிடுறாங்க. சின்ன பார்க்குறாங்க. அம்மா எனக்கு மேரேஜ் வேணாம் சொல்கிறாங்க. மேரேஜ் வேணாம் வாங்க பாரு, நம்ம நினச்சி கூட பார்க்காத ஒரு சம்மந்தம் நம்மளுக்கு ஒரு வரன் வந்திருக்கு, நீ எனக்கு வேணான்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு சொல்கிறாங்க பாரு சின்ன ஒரு அழகான லைஃப் கிடச்சிருக்கு சரியா, நீ நினச்சி கூட பார்க்க லைஃப், நீ சிட்டிக்கு போக ஆசைப்பட்டே சொல்கிறாங்க. நான் சிட்டிக்கு போனால் ஆசைப்பட்டு பாடுறதுக்கு சொல்கிறாங்க. நீ பாடுறதுலாம் போவேன் நான் சரியா, அங்கே போய்ட்டு அழகான லைஃப் இருக்குது, அதை பார்த்துக்கோ சரியா. இங்கே எங்களுக்கு அப்புறம் உனக்கு வேறு யாருமே இல்லை, சொந்தக்காரங்க கூட அதிகமாக இல்லை, அங்கே போய் சந்தோஷமாக இருப்பா சரியா, எல்லாத்தையும் பார்க்கலாம், நாங்கள் பார்க்காத விஷயம் நீ பார்ப்பா சரியா, உனக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லாமே பார்க்கலாம், உனக்கு எல்லா வசதியும் இருக்கும், கண்டிப்பாக வெளிநாலாம் கூட்டிகிட்டு போவாங்க, நீ எல்லாம் உனக்கு சந்தோஷமாக கிடைக்கும் சரியா, நீ சந்தோஷமாக இருக்க போகிற, உனக்கு எவ்வளோ அழகான வரணும் அமைஞ்சிருக்கு பார்த்தியா, நான் கடவுள் தான் நன்றி சொல்லணும் அப்படி சொல்லிட்டு சின்ன ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. இப்போ நம்ம சின்ன அப்பா பார்க்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. சின்னக்கு பிடிக்கவே இல்லை சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. ஆனால் மனசு கூட தோணுது ஒரு சிட்டிக்கு போனால் நமக்கு பாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி 2 வீக்ஸ் ஆஃப்டர் மேரேஜுமே அரேஞ்ச் ஆகுது. ரஜினி வந்து நம்ஜனோட ஃபோட்டோ பார்க்கவே இல்லை, நம்ஜனோட ஃபோட்டோவும் சின்ன அப்பா மட்டும் தான் பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம சின்ன ரெடி பண்ணிட்டு கூட நிற்கிறாங்க. அந்த வில்லேஜே பராமல் போடுது, ஏன்னா அவ்வளோ அழகாக மேரேஜ் கிராண்டாக நடந்துட்டு இருக்கு. பாரு சின்னக்கு எவ்வளோ பெரிய லைஃப் கிடச்சிருக்கு சொல்கிறாங்க. ஆமாம் அழகாக இருக்க நல்லா கிடச்சி சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. சின்ன அம்மா பார்க்குறீங்க எல்லாம் பரவாமல் பண்ணுறாங்க பாரு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. சில பேர்லாம் இப்போ வாழ்த்துறாங்க, சின்ன ரொம்ப நல்ல பையன் நல்ல லைஃப் கிடச்சிருக்கு சொல்லிட்டு. இந்த பக்கம் சின்ன இருக்காங்க, சின்ன கூட்டம் சின்ன அப்பா நிற்கிறாங்க ஸ்டேஜில். ஆப்போசிட் நம்பிட்டு இருக்காங்க, ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக ஒரு ஸ்பெக்ஸ்லாம் போட்டு அழகாக நின்றுருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம சின்ன அம்மா பார்க்குறாங்க. ஹாப்பியாக இருக்கவங்களுக்கு கடவுளே என் பையனுக்கு எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை, நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பேர் மேரேஜ் அரேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு பாரு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது மேரேஜ் சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணால் ஒவ்வொன்றும் அழகாக இருக்குது சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலாக இப்போது சின்ன நம்ஜனுக்கும் மேரேஜ் ஆகுது. இப்போ தான் நான் அரேஞ்ச் ஆகுது. இப்போ தான் நம்ஜனோட பேச சின்ன பார்க்குறாங்க. பார்க்குறாங்க உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப லைட்டாக டிம்பிள்ஸ் மாதிரி அழகாகவே இருக்காரு. இப்போ சின்ன பார்க்குறாங்க. அம்மா எங்கே நம்ம நம்ஜனோட அம்மா சொல்கிறாங்க அவளுக்கு ட்ராவலாக பண்ணக்கூடாது, அதனால் வீட்டில் இருக்கா, அவங்க அப்பா மட்டும் இருக்காங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன அப்பா நின்றுருக்காங்க. இங்கே பாருமா என்னோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. புரியுதா, நான் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, அவங்க சீக்கிரம் சரியாயிடுவாங்க சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சரியாயிடும் சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ இல்லை இந்த மேரேஜ் அவங்க வந்துட்டு ஃபோன் வழியாக காமிக்கிறாங்க. அவங்களும் அந்த மொபைலாக வச்சுருக்காங்க. இதை பார்க்க சின்ன அம்மாவுக்கு இன்னும் மாதிரி இருக்கும், முகத்தை வீடியோ கால் பார்க்குற அளவுக்கு ஃபோன்லாம் இருக்கா சொல்லிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. அவங்க அந்த ஜென்ரேஷன் இருந்திருப்பாங்க. ஃபோன் பார்க்குறாங்க, வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் பார்க்குறாங்க மேரேஜ் ஆகிறது. ரொம்ப ஹாப்பி. சின்ன குழந்தைக்கும் மேரேஜ் முடிஞ்சிருச்சு. கீழே இறங்குறாங்க, பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. கிராண்ட் மதர் பிளஸிங்ஸ் வாங்கிட்டு எல்லாரும் பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. சின்ன அம்மா பார்க்குறாங்க. பாரு உனக்கு அழகாக லைஃப் கிடச்சிருக்கு, சந்தோஷமாக வாழணும் என்ன சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க பாருப்பா உனக்கு அழகாக இருக்குது. அம்மா என்ன நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லா அம்மா அப்படி தான் நினைப்பாங்க, நாங்கள் தான் கஷ்டப்படுறோம், நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது சொல்கிறாங்க. நீ கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றும் ஏன் பண்ண தேவையில்ல சரியா, எல்லாமே அவங்க வீட்டில் இருக்குது, நீ சந்தோஷமாக வாழ்ந்தா போதும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. சின்ன ஒரு மாதிரி இருக்க அம்மா சொல்கிறாங்க. பாரு ஹாப்பியாக சரியா, அவங்க வீட்டில் எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்க சரியா சொல்லிட்டு சின்ன அம்மா தான் ஜின்னுக்கு ஒரு எப்படினாக்கா அவங்க சக்திக்கு முடிஞ்ச சில வாங்கியிருக்காங்க, சில கிஃப்ட் கோல்டு ஜுவல்ஸில் வாங்கியிருக்காங்க. அது ஜின்னுக்கும் ரம்ஜனுக்கும் போட்டு விடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ரம்ஜன் ரிசர்வ் பண்ணிக்கிறாங்க. இப்போ
நம்ஜின்னு பார்க்குறாங்க. எனக்கு இப்போ கெஸ்ட்லாம் கொஞ்சம் சாப்பிட போயிட்டாங்க. இவங்க மட்டும் தனியாக இருக்காங்க. என் சின்ன உனக்கு எதாவது படிக்கிறதுக்கு ஆசை இருக்கா? ஏன்னா நம்ம ரொம்ப எங்கேஜ் தான். நீ இப்போ மேரேஜ் பண்ணிக்கலையா? அதெல்லாம் கேட்குறேன். டென்த் தான் படிச்சிருக்க. இதுக்கப்புறம் இந்த வில்லேஜில் வசதியில் படிக்கிறதுக்கு. ஸோ அதனால் கேட்குறேன், உனக்கு படிக்கிறதுக்கு ஆசை இருக்கா? உன்னை ஸ்டடீஸ் படிக்க வைக்கவா? அப்படி கேட்குறாங்க. நீ 11th 12th படிக்கிறியா? இல்லை ஸ்கூல் போய் படிக்கிறியா? இல்லை ரெகுலர் கிளாஸ் போறியா? இல்லை கரஸில் பண்ணுறியா கேட்குறாங்க. சின்னக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் அவங்க கிராண்ட் பார்க்குறாங்க. பார்ப்பா நம்ஜினை கேட்டேன் ஆல்ரெடி. அவங்க இந்த மாதிரி ஆசை இல்லையா சொல்கிறாங்க. அப்படி என்னென்ன கேட்டுக்கிறாங்க. நம்ஜின் அங்கே கேட்குறாங்க, உனக்கு என்ன வேற ட்ரீம் இருக்கா? நான் ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. அவங்க அம்மா தான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சின்ன அம்மா கண்ணு காமிக்கிறாங்க. சின்ன ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சின்ன சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கு அப்படி எதுவும் இல்லை சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே அப்படின்னா என்ன சொல்லு சரியா, நான் கண்டிப்பாக பண்ணி வைக்கிறேன் சரியா, படிக்கலாம். எனக்கா உனக்கு ஏஜ் இருக்குல்ல, ஸ்டடீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்பில். மேரேஜ் ஆகிட்டுருக்காங்க, ஸ்டடீஸ்லாம் டிஸ்கண்டினியூ பண்ண ஒன்றும் இல்லை ஓகே, கண்டினியூ பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. எந்த ஏஜ்னாலும் படிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. சின்னக்கு என்ன சொல்ல தெரியல, அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சின்ன அம்மா தான், அப்படியே எந்த ஆசையும் இல்லை தம்பி, நீங்கள் வேற சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைன்லாம் அப்போ இவங்க 2 days அங்கே தானே இருப்பாங்க. 2 days ஆஃப் சின்ன பார்க்குறாங்க. அம்மா நான் கிளம்புவா சொல்கிறாங்க. பாரு சின்ன நான் கிராண்ட் மாட்ட சொல்லிட்டு ஓகே உனக்கு எந்த ட்ரீமும் சொல்லிட்டு அதனால மேரேஜுக்கு அவங்க ஓகே சொன்னாங்க. உனக்கு ட்ரீம் தான் அவங்க கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அங்கே போய் சொல்கிறா சரியா, ஏமாற்றி மேரேஜ் பண்ணி வச்ச மாதிரி ஆகிடும். உனக்கு என்ன ட்ரீம் வச்சு என்ன பண்ண போகிற? ஒன்றும் பண்ண வேணாம் சரியா, உனக்கு எல்லாமே கிடச்சிச்சு, உன் லைஃப்பில் எல்லாமே கிடச்சிருக்கு, நீ சந்தோஷமாக வாழ போகிற அவ்வளோதான் சரியா. அவர் கேட்டாருன்னா கூட எனக்கு எதுவும் இல்லைங்கன்னு சொல்லு உன் ஹஸ்பண்ட்டை சரியா அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக சின்னும் சரின்னு சொல்லிட்டு காரில் உட்காந்துறாங்க. இப்போ சின்ன அப்பா பார்க்குறாங்க. அம்மா எதனா பேசுகிறாங்க, அப்பா எதனா திட்டாங்க சொல்லிட்டு அதை மனசில் வச்சுக்கா சரியா, அப்பாவும் நல்லதுக்காக தான் பண்ணியிருக்கோம், நீ சந்தோஷமாக வந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறோம், எனக்கு வேறு என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சின்ன கூட அழுகு போகிறது போயிட்டு வரேன் பா சொல்லிட்டாங்க. பத்திரம் போயிட்டு எடுத்தாங்க சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இப்போ சின்னும் நம்பிச்சிடும். அப்போ வந்துடுறாங்க. சிட்டிக்கு வந்து பார்க்குறாங்க. சிட்டி முதல் தடவை நம்ம சின்ன பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றும். அதுவும் சிவலுக்கு வந்திருக்காங்க. சிவலை பார்த்தா சின்னுக்கு அப்படி இருக்குது, எந்த பக்கம் பல பலான் இருக்குது எல்லாமே ஒரு மாதிரி எப்படின்னாக்கா எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம ஃபஸ்ட் டைம் சிட்டிக்குள்ள போனால் அப்படி தான் இருக்கும். அவருக்கு ஒரு மாதிரி பார்க்குற எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்த்துட்டு வந்துருக்காங்க. அவரோட தாட்டுனாக்கா இந்த கேப்பாப் எங்கே இருக்கும், அந்த சிங்கிங்லாம் எங்கே பண்ணுவாங்க, எங்கே ஆடிஷன் கொடுப்பாங்க, அப்படி ஒரு தாட்டு போயிட்டு இருக்கு அவருக்கு. ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம நம்பிச்சு சின்ன கூட்டிட்டு அவங்க அம்மாட்ட போகிறாங்க. அவங்க அம்மா வீட்டில் தான் படுத்துருக்காங்க. அம்மா சொல்கிறாங்க நம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. அம்மா இவங்க தான் உங்கள் சனிலா சொல்கிறாங்க. நம்பிச்சு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்படியா எப்படிப்பா இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா ஆண்டி சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்க பண்ணி சொல்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது, இந்த வீட்டில் உனக்கு எந்த குறையும் வராது சரியா சொல்லிட்டாங்க. நம்பி நல்லா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டாங்க பாருங்கள் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுமா சரியா, எனக்கு கொஞ்சம் டேஸ் தான், ஒரு 1 weekல இந்த சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சரியா, பண்ணிடுறோம் சரியா சொல்கிறாங்க. நம்பி நல்லா பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணாலும் பண்ணிட்டு கவலையே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உனக்கு அழகான ஒய்ஃப் கிடச்சிட்டு நல்லா பார்த்துப்பான்னு தெரியுது சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ அப்படியே நம்பி இந்த 1 week வந்துட்டு சின்ன கூட டைமில் ஸ்பெண்ட் பண்ணலனாக்கா. இப்போ தான் ஒரு ஆஃபீஸில் சிஓ ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு உடனே மேரேஜ், உடனே எல்லா பொறுப்புமே அவருக்கு ஒரே டைம் வந்துருச்சு. அவர் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவார். அவருக்கு அவ்வளோ ரொம்ப அவர் சின்ன பையன் தான், 20 years தான் ஆகுது. அவருமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. 1 week ஆஃப்டர் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு சர்ஜரி பண்ணுறாங்க. ஸோ எல்லாரும் போயிருக்காங்க. இப்போ நம்பிட்டு பார்த்தா டாக்டர் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. இது வந்து சைடு எஃபெக்ட் எதுவும் ஆகாதில்ல, இது வந்து ஓகே தானே சொல்லிட்டு நிறைய பேசுகிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. இவர் எப்படி இவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்காரு, இவ்வளோ இதாக பேசுகிறாரு, இவ்வளோ டீச்சர் தெரியுமா அவருக்கு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்பிச்சு இங்கிலீஷில் அழகாக பேசுகிறாங்க. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்லிட்டாங்க. ஓகே ஒன்றும் இல்லை சொல்லிட்டு டாக்டரும் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ சின்னோட அந்த கிராண்ட் பார்க்குறாங்க. பார்த்தியா உன் ஹஸ்பண்ட் எப்படி பேசுகிறான்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ அவங்களுக்கு கற்றுக்கோ சொல்கிறாங்க. சரிட்டு சின்ன ஓகே சொல்கிறாங்க. அப்போ தான் ஃபாரின்லாம் நீங்கள் போவீங்க ட்ரிப்லாம், அப்போ பேசலாம் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இன்னும் ஓகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்பிச்சு தான் அப்படி உட்காந்துருக்காங்க. இப்படிக்கா ப்ரேயர் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க அம்மாவுக்காக. மற்றபடி எமோஷனலாக ஆகலை. சின்ன பார்க்குறாங்க. இவருக்கு எமோஷனலாக வராதோ சொல்லி பார்க்குறாங்க. நம்பிச்சு அமைதியாக இருக்காங்க. ஃபைன் அந்த பக்கம் சர்ஜரி 8 hours ஆஃப்டர் முடிஞ்சிச்சு. இப்போ டாக்டர் வராங்க. நம்பிச்சு சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல் ஓகே சொல்கிறாங்க. தேங்க்யூ டாக்டர் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஃபைன் தான் அவங்க அம்மா சர்ஜரி நல்லபடியாக முடிச்சிட்டாங்க. சின்னோட நம்பிருக்கும். சின்ன உள்ள போய் பார்க்குறாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. நம்பிச்சுடா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பார்த்தீங்களா சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு எதுவும் ஆக சொல்லிட்டு ஆமாப்பா சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் என் நடக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் சரியா சொல்லிட்டாங்க. ஒரு 6 month மேலே ஆகும் சரியா சொல்லிட்டாங்க. ஓகே பரவாயில்ல சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு 3 days அப்புறம் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் மெய்டு தான் பார்த்துக்கிறாங்க. நம்பிட்டு அம்மா ஏன்னா அவ்வளோ போயிட்டு இருக்காங்க சரியா, நர்ஸ்லாம் இருக்காங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அந்த கிராண்ட் தான் சின்ன நம்பிச்சிருக்க சீக்கிரம் பேபிலாம் பிறக்குன்னு இருக்காங்க. இங்கே பாருப்பா சின்ன அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட சரியா எதுவும் நல்லது சொல்கிறாங்க. சரி கிராண்ட்மா சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. எல்லாமே எல்லாம் சின்ன வந்துட்டு இவ்வளோ இருக்க எல்லாமே ஹாப்பியாகவே இல்லை. ஏன்னா பாடணுன்ற தண்டை எதுவுமே ட்ரீமே இல்லை. அது மட்டும் சந்தோஷம் அவங்களுக்கு சந்தோஷமாகவே இல்லை. இப்போ நம்பிட்டு தான் பார்க்குறாங்க. சின்ன சொல்கிறாங்க. நம்பிச்சு சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் வந்துட்டு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உனக்காக, எனக்கு ஒர்க் பிஸியாக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு உனக்கு என்ன வேணுமா சொல்லிச்சின்னு சொல்லி நான் வாங்கி தரேன் சரியா, உனக்கு என்ன வேணும் எனக்கு ஓப்பனாக கேட்கலாம் சரியா, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், உனக்கு என்ன வேணும் கேட்டால் உடனே வாங்கி தந்துடுவேன் சரியா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போதைக்கு இது வேணாம் சொல்கிறாங்க. அப்படியா சரி இது வந்து ஓப்பனாக கேளு, எதுக்கும் தயங்காத சரியா சொல்கிறாங்க. அப்படி வீட்டில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணு, உனக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சரியா, இங்கே எல்லாமே உனக்கு இருக்கு, உனக்கு என்ன வேணும் எது வேணாலும் கேட்டு எல்லாமே வந்து உனக்கு தேவையான வாங்கிக்கோ சரியா சொல்கிறாங்க. சரி சரி நம்பிச்சு சொல்கிறாங்க. ரொம்ப ஜென்டில்மேனாக இருக்காரு.
இப்போ ஃபைனலாக இந்த பக்கம் ஒரு இப்படினாக்கா மேரேஜ் ஆகி 2 வீக்ஸ் ஆஃப்டர் தான் நம்ம நம்பிட்டு கிராண்ட் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கனாக்கா சின்னுக்கு ஒரு வைன் கொடுக்குறாங்க. சின்ன இந்த பத்து குடி சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க எதுக்கு நம்ம குடி நல்லா இருக்கும் சொல்லிட்டாங்க. ரெட் வைன் சொல்லிட்டாங்க. சரிட்டு சின்ன குடிக்கணும் போகிறாங்க. நம்பிச்சுருந்தா சின்ன பார்த்துட்டு சின்ன அப்போ சொல்லிட்டாங்க. சின்ன பார்க்குறாங்க குடிக்காத சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு பார்த்துட்டு இருக்காங்க குடிக்காத சொல்லிட்டாங்க. இப்போ கிராண்ட் பார்க்குற என்னாச்சு பார்த்து சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை கிராண்ட் சொல்லிட்டாங்க. நீ ரூம் போய் கொடுத்துட்டு வச்சு குடிச்சிக்கோ சின்ன சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன அப்படியே சொல்கிறாங்க. சரி ஓகே எடுத்து போயிட்டாங்க. இப்போ சின்ன நம்பிட்டு பார்க்குறாங்க. எங்கள் அனுமதி பண்ணுறீங்க சொல்லிட்டாங்க. ஏன்டா சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. டே கல்யாணம் ஆனால் கொடுக்குதாண்டா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. அதெல்லாம் குடிங்க ஓகேவா நல்லதா சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ சின்ன நம்பிட்டு வராங்க. சின்னதை குடிக்கலடா சொல்லிட்டாங்க. குடிக்கல ஏன் சொல்லிட்டாங்க. பாரு பாடி ஹீட் பண்ணுற ஒரு வைன் ஓகேவா அதெல்லாம் குடிச்சிட்டு அதான் சொல்லிட்டு வாங்கி கீழே ஊற்றிடாரு. ஏன் சொல்லிட்டாங்க நம்ம இருக்கும்போது 2 பேரும் ஒருத்தருக்கு பிடிச்சி கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது இருக்கணும் ஓகேவா. மற்றபடி இதெல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு எதுவும் அவசரம் இல்லை ஓகே. நீ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஓகே பயப்படாதான் சொல்லிட்டாங்க. இப்போ சின்னக்கு ரொம்ப ஹாப்பி இருக்குன்னா ஜென்டில்மேனாக இருக்கார் நம்பிட்டு. அதனால தான் அப்படி 2 months போயிடுச்சு. 2 months ஆஃப்டர் தான் நம்பிட்டு பார்க்குறாங்க. சின்ன செம்ம அழகாக இருக்கிற பார்க்குறதுக்கு பெட்டில் க்யூட்டாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ அது பார்க்குறது ஜின்னுக்கு நம்பிட்டு ஒரு மாதிரி இருக்குது. நம்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன அவர்கிட்ட வராங்க. சின்ன பார்க்குறாங்க சொல்கிறாங்க நீ தப்பாக எடுத்துக்கலாம் உனக்கு வேறு எதுவும் ஆசை இல்லை நம்ம லைஃப் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணல உனக்கு ஓகே தானே 2 months நீங்கள் ஒன்றா தான் இருக்கிற ஒரு பிள்ளை தூங்கிட்டுருக்கோம் நீ கம்ஃபர்டபுள் தானே இருக்க உனக்கு ஓகே தானே சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க. சின்ன உனக்கு வேறு என்ன ஆசை இருக்கா சொல்லிட்டு கேட்குறாங்க. சின்னக்கு பயமாக இருக்க ஒரு லைஃப் நம்ம வந்துட்டு இப்படி சொல்லிட்டேனாக்கா அப்போ நம்ம போய் சொல்லி மாறி வச்சுட்டாங்க நினச்சிருவாங்களோ அப்படி சொல்லி சின்ன நினச்சிக்கிட்டு எனக்கு சொல்கிறாங்க சின்ன சொல்கிறாங்க எனக்கு எந்த ஆசை இல்லைங்க சொல்லிட்டு அப்படி போய் சொல்லிடுறாரு. இப்போ சின்ன பார்க்குறேன் நம்பிட்டு பார்க்குறாங்க. அப்போ நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஓகே தானே உனக்கு கம்ஃபர்டபுள் தானே இருக்கும் சொல்கிறாங்க. இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சிடும். சின்ன அப்படி ஹக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள எல்லாமே நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே டெஸ்ட் நம்பிட்டு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போலாம் சின்ன கிஸ் பண்ணுவார் ஹக் பண்ணுவார். அப்புறம் வந்து சொல்லுவார் என்ன பண்ணுறா சொல்லிட்டு பெருசாக இது மற்ற ஷேர் பண்ணுறேன். ஆஃபீஸ் ஒர்க்கில் எதுவும் ஷேர் பண்ண மாட்டார். ஆனால் நார்மலாக பேசுவார். எதனா வேணுமா வெளில போகலாமா கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் சொல்லிட்டு சும்மா சொல்லு ரைட் ஒரு லாங் ட்ரைவ் போகலாமா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க ஃபைனல் நம்ம நம்பிச்சிடும் லாங் ட்ரைவ் போகிறாங்க. அவர் அதிகமாக பேசலைனாக்கா அவருக்கு அதிகமாக கால் வந்துட்டே இருக்குது. கால் ரெஸ்டாக் ஆகிட்டே இருக்குது. சின்ன வந்துட்டு வெளில வேடிக்கை பார்த்துருக்காரு. அவருக்கு வந்து சிட்டியை பார்க்க பிடிச்சிருக்கு. சிட்டி வியூ அவர் அந்த வியூ பார்த்துட்டு இருக்காரு. நம்ம சரி நம்பிட்டு பார்த்தா ஃபோனை அப்போ பிக் பண்ணிக்கிட்டு அப்போ சின்னையும் பார்த்துட்டு இப்படி பேசிட்டு வந்துருக்காங்க. லாங் ட்ரைவ் போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ அப்படி மேரேஜ் ஆகிட்டு 3 months ஆகிடுறாங்க. 3 months ஆஃப்டர் தான் நம்ம சின்ன பார்க்குறாங்க. சின்னோட பேசுனா பல பரண்டு இருக்குது. ஆனால் அவர் ரொம்ப டயர்டாக இருக்காரு. கிராண்ட் பார்க்குறேன் சின்ன என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. அதுக்கு கிராண்ட்மா சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க. எனக்கு வாமிட்டாக வர சொல்கிறாங்க. வாமிட்டு வர சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது கிராண்ட்மா தான் ஜூஸ் போட்டுட்டு வர சொல்கிறாங்க. ஜூஸ் கொடுக்குறாங்க. லைன் ஜூஸ்லாம் போட்டு கொடுக்குறாங்க. எது குடிச்சாலும் வாமிட் பண்ணுறாரு. ஒரு தலை சுத்தலாம் சொல்கிறாங்க. இப்போ நான் நம்பிச்சுன்னு பார்க்குறேங்க. சின்ன ஹாரி ஓகே சொல்கிறாங்க. இல்லை நம்பிச்சுன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நான் நம்பிச்சுன்னு டாக்டர் கடமை வர சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. சின்ன வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. நம்பிச்சுக்கு ரொம்ப ஹாப்பி என்ன சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்லவும் அந்த ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. கிராண்ட்மா பார்க்குறாங்க. வச்சோ நான் நினச்சேன் அப்போவே சொல்லிட்டு அவங்க ஃபேஸ்லாம் கிஸ் பண்ணுறாங்க. வந்து கிட்ட வந்து கிஸ் பண்ணிட்டு கிஃப்ட்டாக வாங்கி கொடுக்குறாங்க. நிறைய இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோ சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாரு நீ வந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லா நடக்குது பாரு. உன்னுடைய மதர்லா கூட க்யூர் ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ கொஞ்சம் டேஸ் சீக்கிரம் நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீ வந்து ஒரு வாரிசை கொடுக்க போகிற சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சின்னுக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. சின்னுக்கு இவ்வளோ டேஸ் வீட்டில் இருந்தது ஏதோ பெருசாக ஹாப்பியாக இல்லை. இவ்வளோ திங்ஸ் இருக்குது எல்லாமே ஒரு ஹாப்பியாக இல்லைனா அவருக்குள்ள ஒரு உயிர் வருதுன்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அவரோட ஸ்டமக் கை வைக்கிறாங்க. எனக்குள்ள ஒரு பாப்பாவா தம்பி அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இருக்குது. குட்டி பாப்பா வரப்போதா சின்னுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அதை சொல்கிறதுக்கு நினைக்கிறதே ஹாப்பியாக இருக்கும். இப்போ டாக்டர் தான் மெடிசன் ஆகிட்டு கொடுத்து போகிறாங்க. இப்போ சின்ன எல்லா வீட்டில் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. நம்ம சின்ன ஒர்க் போயிடாலும் இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. சின்ன சாப்பிட்டேன்னு கேட்குறாங்க. நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே மெடிசன் போட்டான்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே சின்ன ஃபோன் வச்சுட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேச மாட்டார். அவ்வளோதான் அளவாக பேசுகிறேன். அவருக்கும் ஒர்க் பிஸி இருக்குது. அதனால் அப்படி தான் இருப்பார். இப்போ டேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ரிவீல் ஆகாது. அழகாக சின்னக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. சின்ன அப்படி பார்த்துருக்காங்க. மிரட்டில் பார்க்குறாங்க. அது குட்டியான நமக்கு அழகாக இருக்காச்சோ எனக்கு நம்பவே முடியல. ஒன்றும் எனக்குள்ள ஒரு பாசம் ஆசை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சின்னக்கு ஒரு மாதிரி இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய கஷ்டப்படுறாரு. வாமிட் பண்ணுறாரு. அதெல்லாம் நிறைய கஷ்டம் இருந்தாலும் அந்த பேபின்னு பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அவ்வளோ அழகாக நாட்கள் போக சின்னக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன அந்த பேபிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 4 months அப்புறம் பாரு பாப்பா அப்படி கூப்பிட்றாங்க. பாப்பாவுக்கு தம்பி தெரியல. நான் வேணா லட்டுன்னு கூப்பிட்றேன். லட்டு இங்கே பாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா எப்படி சொல்கிறது. எனக்கு இது வரைக்கும் இவ்வளோ பாசம் யார் மேலேயும் வந்ததில்லை. இவங்க அப்பா இருக்கார்ல அவர் மேலே கூட எனக்கு இவ்வளோ பாசம் இல்லை. அவர் ஜென்டில்மேன் தான். நல்ல ஒரு தைலன்னு சொல்ல எனக்கு பிடிக்கும். ஒரு ஹஸ்பண்டாக அவர் எனக்கு பிடிக்கும். ஆனால் என்னக்கா எனக்கு ஒன்றா தான் ரொம்ப பிடிக்குது. என் அப்பா அம்மா விட எனக்கு எல்லாரோடையும் ஒன்றா தான் பிடிக்குது. அது ஏன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மியூசிக் தெரியுமா. ஆனால் இப்போ அதை கூட நான் கொஞ்சம் மறந்துருக்கேன். என்ன ரீசன் எனக்கு நீ தான் ஓகேவா நீ தான் எனக்கு நீ எனக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கட தாங்க சில ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அம்மா நீ எப்படி இருப்ப பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸில் கூட அதிகமாக யாரும் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணிக்க ஒரு கம்ஃபர்ட் சொன்னால் யாருமே தெரியுமா பேசாமல் நீ எனக்கு அப்படி இருக்கியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பேபி அழகாக அப்படி அது பாட்டுக்கு அமைதி தானே இருக்குது.
ஜின்னு பார்க்குறாங்க, நான் பேச கேட்குது அவனுக்கு அப்படி கேட்குறாங்க. அது பாட்டுக்கு அவர் தானாகவே பேசிட்டு இருக்காரு. எப்பவுமே டெரஸில் பண்ணிட்டு பேபிட்ட ஸ்டமக் கழிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டில் எல்லாருமே சின்ன அவ்வளோ அழகாக தாங்குறாங்க. டைமுக்கு ஜூஸ், டைமுக்கு ஃபுட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ சின்ன அம்மா கூட வந்து பார்க்குறாங்க, ரொம்ப ஹாப்பியாக சின்ன அம்மாவுக்கு இது போதும் எனக்கு, இப்படி ஹாப்பியாக அதை மட்டும் போதும் சின்ன அம்மா நினச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ அப்படியே டேஸ் போயிட்டு இருக்க ஒரு 6 months ஆகிறப்போ நம்ம சின்ன தான் கார்டனில் உட்காந்துருக்காங்க. ஒரு புக்ஸ் படிச்சுட்டு பக்கத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்காங்க. சடனாக அவருக்கு லைட்டாக பெயின் வந்து பார்த்தா பேபி தான் ஹிட் பண்ணுது. சின்ன பார்க்குறாங்க, அப்பா ஸ்டோன் இருக்கு. அதுக்கு லைட்டாக ஒரு பெயின் வித் ஹாப்பினஸ் வதக்கிரி அம்மாவை சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அச்சோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என் பெயின் வித் ஹாப்பினஸ்லாம் இதான் போல, ரொம்ப அழகாக இருக்குது, வரேன் இந்த ஹிட் பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற தங்கம், ஏன் ஹிட் பண்ணுற அம்மாவா சின்ன கேட்குறாங்க. அதுக்கு ஒரு மாதிரி கேட்பறோம். சின்னதா உனக்கு ஒரு பாட்டு பாடவா அது கேட்டிருக்காங்க. இப்போ ஏன்னா அவங்க பேச யாரும் கார்டன் இவர் மட்டும் தான் இருக்காரு. பாட்டு பாடுவா அம்மா நீ கேட்குறியா அது சின்ன கேட்குறாங்க. அந்த பேபியும் அழகாக மூவ் பண்ணுறது லைட்டாக. சின்னக்கு அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது, லைட்டாக பெயினாகவும் இருக்குது, ரொம்ப அழகாக அந்த ஃபீல் சொல்லிட்டு எல்லாம் அழகாக இருக்குது. இப்போது நம்ம சின்ன பாருங்க அம்மா ஒரு பாட்டு பாடுறேன் அது சின்னதான் அந்த அழகாக ஒரு பாட்டு பாருங்க. அந்த அரண்மனையில் ஒரு அரண்மனை மூவியில் ஒரு பாட்டு வரும்டா, அந்த பாட்டை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க ஓகேவா. ரொம்ப அழகாக அந்த சாங்கை பாடுறாங்க. இப்போ அந்த பேபி அழகாக ஒரு மாதிரி மூவ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. சின்னக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. கேட்குது அவனுக்கு அம்மா பாடுறது சொல்கிறாங்க. அம்மா நல்லா பாடுவேன் தெரியுமா, ஆனால் யாரும் என்னோட ட்ரீம் புரிஞ்சிக்கவே இல்லை, என்னோட ஃபீலிங்ஸ் யாரும் புரிஞ்சிக்கவே தெரியுமா. இங்கே பாரு அம்மா எதுவும் திறமை இல்லாத ஒருத்த மாதிரி இருக்க தெரியுமா, என்னமோ எனக்கு மற்றவங்க நான் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு நான் வாடுற மாதிரியும் தெரியலடா சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் பாடணும் ரொம்ப ஆசை, என்னோட பாட்டை நீ கேளு சொல்லிட்டு சின்னதான் டெய்லியுமே குழந்தைக்காக பாட ஆரம்பிக்கிறாங்க. டெய்லியும் பாடுறாங்க. சம்டைம் பேபி ஹிட் பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது வந்துட்டு நம்பிட்டு ஷேர் பண்ண ஒரு ஆசை. நம்பி எப்போ பிஸியாகவே இருக்காங்க, அவர் ஷேர் பண்ண முடியல. ஆனால் நம்பிட்டு வீட்டுக்கு வந்து கேட்பாங்க, ஜின் மெடிசன் போட்டியா சாப்பிட்டியா எனக்கு வேணுமா வெளியில் போகிற மாதிரி கேட்பாரு. ஜின்னு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு அப்படி அமைதி இருக்காங்க. ஜின்னோட ஹாப்பினஸ் இந்த பேபி மட்டும் தான், அதாவது ஜின்னோட ஹாப்பினஸ் இந்த ஸ்டமக்கில் இருக்க பேபி தான். அந்த பேபிக்கு லட்டு டெய்லி பேச ஆரம்பிச்சிருவாரு. அப்படியே பேசிக்கிட்டே தான் இருப்பார். எப்பவுமே வாக்கிங்லாம் போவார். வாக்கிங் போகிறப்ப அந்த பேபிக்கு பாட்டு பாடுறதும் அழகாக சாங் கேட்குறதும் இப்படி தான் பண்ணுவார். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. குழந்தை வந்துட்டு அழகாக வளரணுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுறாரு. அவருக்கு வந்துட்டு சில ஃபுட்டு பிடிக்கலாம் கூட இதை சாப்பிட்டா குழந்தை ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மேலே அவருக்கு அப்படி ஒரு பாசம் வந்துடுது. யார் மேலே இல்லாத ஒரு பாசம், அவங்க அப்பா அம்மா அந்த இது வரைக்கும் அவர் சுற்றி இருக்க யார் மேலே இல்லாத ஒரு பாசம் அந்த குழந்தை மேலே தான் அவருக்கு வருது. ரொம்ப அழகாக லட்டு நேம் வச்சுறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நீ எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் அம்மாவுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் சரியா, அம்மா கூடவே இருக்கணும், அம்மா ஃப்ரெண்டாக இருக்கணும், நீ அம்மா கூட நிறைய பேசணும்னு சொல்லிட்டு நிறைய பேசுகிறாங்க. அந்த பேபி அழகாக சின்ன சொல்லிட்டு பார்த்து மூவ் பண்ணுறோம். ஒரு மாதிரி அழகாக சின்ன பார்க்குறாங்க, புரியலை செல்லமா சொல்லிட்டாங்க. அப்படி அந்த பேபி அழகாக மூவ் பண்ணுது. ஐயோ எனக்கு ஆசையாக இருக்குது தெரியுமா உனக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு தூக்கி கொஞ்சம் அப்படி சொல்லி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது, இப்போ தான் நீ வருவியோ சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஹாப்பியாக இருக்கு, நான் ஹோல்டு பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இப்படியே ஹோல்டு பண்ணிக்கவா அப்படி சின்ன ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பியூரான லவ். ஒரு அம்மாவுக்கு ஒரு பையன் மேலே பியூர் லவ். அது பையன் பொண்ணுலாம் இல்லை, அவர் குழந்தை மேலே ஒரு பியூர் லவ் தான். அப்படி டேஸ் போயிட்டு இருக்கிற ஆல்மோஸ்ட் சின்ன கேட்போம். இப்போ டெலிவரி டைம் வந்துச்சு. இப்போ சின்ன அட்மிட் ஆயிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். இப்போ நம்பிச்சு நம்ம கொஞ்சம் ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு நடக்கிறாங்க. ரொம்ப நேரம் நடக்க மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் நடப்பாங்க. அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ நம்பிச்சு தான் உள்ள போகிறாங்க. உள்ள போயிட்டு ஜின்னு சொல்லிட்டாங்க, நம்பிச்சின் பெயினாக இருக்கு சார். பாரு ஒன்றும் உள்ளங்க பாரு, கண்டிப்பாக முடியும் சரியா, பேபியே சீக்கிரம் ஹெல்த்தியாக பார்த்து இருக்கணும் சரியா, கொஞ்சம் ட்ரை பண்ணு சொல்லிட்டு ஜின்னு வந்து நம்பிச்சு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நம்பிச்சு கல்யாணம் அந்த எமோஷனல் ஒரு டேஸ்ட்லாம் வரும். சில பேர் அழுவாங்களா ஹாஸ்பிட்டலாம் ஒய்ஃப்க்கு எதிரான அப்பெல்லாம் ஒரு எமோஷனல் சின்ன எதிர்பார்க்குறாங்க. இவருக்கு எமோஷனலாக ஆகாது. ஆசை பார்த்துருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணப்போ இப்படி தான் சொன்னார், நம்ம வீட்டுக்கும் இப்படி அழ மாட்டா சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சின்ன ரொம்ப போராடி ஒரு அழகான பாய் பேப்பையை பார்த்துட்டு மயங்கிறாரு. இப்போ டாக்டர் பேபி அழகாக க்ளீன் பண்ணி நம்பிட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் உங்கள் பேபி சொல்லிட்டாங்க. இப்போ நம்பிச்சுன்னு பார்க்குறாங்க. எனக்கு வாங்க பயமாக இருக்கா, அப்புறம் வாங்க பயந்துட்டு அம்மா நீங்கள் வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்பிச்சு நம்ம பார்க்குறேன், ஏன் பார்த்துட்டு எனக்கு பயமாக இருக்குமா, எனக்கு குழந்தை வந்து விட்டுருவோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இல்லைம்மா நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக பண்ணி நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு பயமாக இருக்குமா, நான் வெளில பார்க்க ஒரு ஜெனிஸாக இருக்கலாம், ஆனால் நான் நிறைய விஷயங்களுக்கு பயப்படுவேன், எனக்கு ஹோல்டு பண்ண பயமாக இருக்குது, அதனால நீங்கள் பிடிமா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு நம்ம பேபி வாங்கிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கிராண்ட் பார்க்குறோம், ஐயோ லட்டு மாதிரி பேபி பார்த்து கொடுத்துட்டானே சொல்லிட்டாங்க. ஆமாம் பார்க்குறதுக்கு ஏஞ்சல் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் ஒரு ஏஞ்சல் தான் சொல்லிட்டு நம்பிச்சு பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கானம்மா சொல்லிட்டாங்க. இவன் பார்க்க யார் மாதிரி இருக்கான் சொல்லிட்டாங்க. இல்லடா இவன் பார்க்கறதுக்கு நம்ம சின்ன மாதிரி இருக்காண்டா சொல்லிட்டாங்க. சின்ன மாதிரி அம்மா ஒன்று மாதிரி இல்லை, சின்ன மாதிரி இருக்கான் பாரு, இதெல்லாம் பக்கம் ஐஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, ஐஸ் கூட சின்ன மாதிரி இல்லை, ஐஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, மற்றபடி எல்லாம் பார்க்க சின்ன மாதிரி தான் இருக்குது சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இவன் சின்ன கூட சொல்ல முடியாது, டிஃப்ரெண்டாக இருக்கான், ரொம்ப அழகாக இருக்கு, ஏஞ்சல் மாதிரி இருக்கான் சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கான். இப்போ நர்ஸ் பார்க்குறாங்க. சார் நீங்கள் என்ன நேம் சூஸ் பண்ண போகிறீங்க, ஏன்னா பர்த் சர்டிஃபிகேட் நேம் கொடுக்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சின்ன சொல்லிட்டு நம்பிட்டு பார்த்து நம்ம கேட்குறாங்க என்ன நேம் ஓகே பரா சொல்லிட்டு. இப்போ சின்ன நம்பிட்டு பார்க்குறாங்க. இருங்க எல்லா ஒய்ஃப் ஒரு ஐஸ் ஓப்பன் மட்டும் சரியாக சொல்லிட்டாங்க. ஓகே சார் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 1 hour அப்புறம் சின்ன ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. ஜின் சொல்லிட்டாங்க. இப்போ ஓகேவா சொல்லிட்டாங்க. ஓகே பேபி எங்கே சார் கேட்குறாங்க. அதுவும் இங்கே சார் காட்டுறாங்க. சின்னக்கு ஃபஸ்ட் டைம் பேபி பார்க்குறப்போ அப்படி இருக்குது, ஏஞ்சலே பார்த்துட்டு மாதிரி இருக்கும், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு அவருக்கு. ஆச்சு எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப அழகாக இருக்கான் சொல்லி பார்த்துருக்காங்க. ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம நம்பிட்டு
பார்க்குறாங்க பேபிக்கு நேம் என்ன முடிவு பண்ணலாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு ஜின்னுக்கு ஏன்னா லட்டுனே கூப்பிட்டதுனால அவருக்கு என்ன பேர் வைக்கணும் ஒரு திங்கிங்கே வரல. சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு நேம் யோசிச்சிருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி ஓகே நான் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்க சார் நம்ஜின்னு சொல்லிட்டாங்க. ஜின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ஜின் தான் எனக்கு ஜிமின்னு வைக்கலாம்னு தோணு சொல்லிட்டாங்க. ஜிமின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் எனக்கு ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஜீவில் தான் ஸ்டார்ட் ஆகணும், எண்டில் வந்துட்டு இன்னும் முடியும்னு சொல்லிட்டாங்க. கிம் நாம் ஜூன் அப்புறம் உன் பேர் ஜின்னு தானே, அது இன்னும் தானே முடியுது அப்படி வைக்கலாமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஏன்னா அவரோட நேம் மிக்ஸ் பண்ணி வர மாதிரி தானே இருக்குது அப்படி சொல்லிட்டீங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. கிம் ஜிமின்னு வச்சா நல்லா இருக்குமா சொல்லிட்டாங்க. நேம் அழகாக இருக்குது, அவனுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நேம் வைக்கலாமா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்னு சொல்லிட்டாங்க. நேம் ரொம்ப அழகாக இருக்குது சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜின்னு வந்துட்டு ஆண்டி என் லட்டு வந்துட்டு கொடுங்க சொல்லுங்கள் லட்டு சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஒவ்வொரு அம்மா ஒரு குழந்தைக்கு ஒரு நேம் வைப்பாங்க, அம்மு பட்டு எல்லாம் வைப்பாங்க, நீ அப்படி லட்டுன்னு வச்சுருக்கா அதுக்கு அம்மா சொல்லிட்டாங்க. சரி நல்லா இருக்கு வச்சுக்கோ சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன தூக்குறாங்க பார்க்குறாங்க அவ்வளோ அழகாக இருக்காரு. நம்ம சின்ன பார்க்குறாங்க ஐயோ எவ்வளோ அழகாக இருக்க சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பினஸ். சின்ன இவ்வளோ ஸ்மைல் பண்ணி யாருமே இவ்வளோ அழகாக பார்த்ததில்ல. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. சின்ன பார்த்து ரொம்ப நம்ஜின் ரசிச்சு பார்க்குறாங்க. என் ஜின் உனக்கு பேபினா சொல்லிட்டாங்க. பின்ன என் குழந்தை பிடிக்காது ஆசைட்ட வந்து நம்ம குழந்தை சொல்லும்போது என் குழந்தை தான் சொல்கிறாரு. இப்போ நம்ஜித் பார்க்குறாங்க அது நம்ம குழந்தை சொல்லிட்டாங்க. தெரியும் சொல்லி சின்ன வந்து அப்படி அந்த பேபி தூக்கி வச்சுக்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்க லிப்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க எவ்வளோ அழகாக இருக்கான் சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. வச்சுக்கணும் பார்க்குறாங்க குட்டி குட்டி ஹேண்டு அந்த ஃபிங்கர்ஸ்லாம் பார்த்து கிஸ் பண்ணுறாரு. பாரு ஹேண்டு பாரு எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிட்டு பேபினா இப்படி தான் இருப்பாங்க சொல்லிட்டு கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. ஆனால் அவருக்கு அவ்வளோ ஹாப்பி, ரொம்ப அழகாக கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டாங்கடா. ஜின்னுக்கு யாராவது குழந்தை கூட பாசிட்டிவ் ஆகுது எனக்கு அது அவருக்கே சொந்தம் நினச்சிட்டு இருக்காரு. வேறு யாரும் தொட்டால் போதும் அப்படி ஒரு கோவம் வரும். அப்படி அவர் பார்த்துட்டு அந்த கிராண்ட்மா வந்து ஜின்னுக்கு ஃபீட் பண்ணுற போது கொடுப்பாங்க. முதல்ல அவங்களே வச்சுக்கிறாங்களா நம்மளோட அப்பா அம்மா மாறி மாறி தூக்குறாங்க. அது அவருக்கு ரொம்ப ஒரு கோவம் வருது. அவர் எப்படி நடக்குன்னா பேபி வச்சு ரூமில் லாக் பண்ணி வச்சுப்பாரு. பேபி தூங்குது சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வர அப்படியே அவர் கூட வச்சுப்பாரு. நீ ஏன் இல்லாட்டி ஏன் கூட தான் இருக்கும் அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. என் குழந்தை பாரு எவ்வளோ அழகாக இருக்க பாரு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா பாரு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பேபி க்யூட்டாக அப்புறம் சொல்ல ஸ்மைல் பண்ணுறது ஸ்மைல் சவுண்ட் பார்க்க எப்படி மாதிரி இருக்குது ஏதோ ஒரு மாதிரி அழகாக அது எப்படி சொல்கிறது அவ்வளோ அழகாக இருக்குடா அதை பார்த்துட்டு